எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய குரல் கேட்குதுங்களா? என்னுடைய காணொளியும் உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா? எஸ் சார். சரி, நல்லது. சரி. ஒரு சில சின்ன தொழில்நுட்ப காரணங்களால கொஞ்சம் தாமதமாயிருக்கு. சரியா? இப்ப நம்ம நேரடியா வகுப்புக்குள்ள போயிடலாம். சரி. போன வகுப்புல நம்ம சொல்லிலக்கணம் பார்த்தோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் சிலபஸ்ல இருந்து நம்ம எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க சார், நம்ம மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இன்னும் நம்ம முழுமையா சிலபஸ்க்குள்ள போகல. சரிங்களா? நம்ம சிலபஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில அடிப்படை இலக்கண கட்டமைப்புகளும் இலக்கண விதிகளும் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி தான் நம்ம இப்போ முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல நம்ம ஆரம்ப வகுப்புலேயே சொல்லியிருந்தோம். இலக்கணம் 5 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி 5 வகைகள் இருக்கு. அதுல நம்ம முதல் வகுப்புல எழுத்திலக்கணம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த வகுப்புல சொல்லிலக்கணம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல இன்னைக்கு நம்ம வகுப்பை தொடங்கலாம். அன்னைக்கு நம்ம சொல்லிலக்கணத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மீள் பார்வை. சரிங்களா? பார்த்துருவோமா? அதாவது முதல்ல சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து சொல்லுல ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி பார்த்துருந்தோம். அதுக்கும் அடுத்தது அது 42 இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 42க்கும் தனித்தனியாக பிரத்யேக விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்தது பதம் என்றால் என்னங்கிறத மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து இந்த பதத்தினுடைய 2 வகை பகுபதம் மற்றும் பகாபதங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்தது பெயர் பகுபதம், அப்புறம் வினை பகுபதம், அப்புறம் பகுபத உறுப்புகள், அப்புறம் இந்த ஒவ்வொரு பகுபத உறுப்புகளை பற்றியும் நம்ம விரிவா பார்த்துருந்தோம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு முறை இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல அதுக்கு அடுத்தது விகுதி, இடைநிலை, அப்புறம் இடைநிலையினுடைய வகைகள், அப்புறம் பெயர் இடைநிலை, சந்தி மற்றும் சாரியை, விகாரம், அப்புறம் இறந்த கால இடைநிலை மற்றும் அது குறிப்பிட்டப்பட்ட மற்ற பகுபத உறுப்புகள், அப்புறம் பகாபதம், பகாபதத்தினுடைய வகைகள், அப்புறம் இலக்கண வகை சொற்கள், அப்புறம் இலக்கண வகை சொற்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இலக்கிய வகை சொற்கள் வரும். இலக்கிய வகை சொற்கள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இடுகுறி பெயர், அப்புறம் இடுகுறி பொதுப்பெயர், அப்புறம் இடுகுறி சிறப்பு பெயர், அப்புறம் காரண பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனை வகைகளை பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி. இப்போ இதுல உங்களுக்கு மீண்டும் ஒரு சிறிய கேள்வி. எனக்கு கேள்வி கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு கேட்கிறேன். இப்போ எல்லாருமே உங்களால உங்களுடைய மைக்கை அட்மிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணி நீங்க நேரடியாக விடை சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நேரம் அதிகமாகிடுச்சு. இப்போ பாகற்காய் என்கிற ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாகற்காய் இதுல எந்த வகை பெயர்ல வரும்? அதாவது இடுகுறி பெயரா, காரண பெயரா, அல்லது இடுகுறி சிறப்பு பெயரா, அல்லது காரண சிறப்பு பெயரா என்கிற ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். இதெல்லாம் நீங்க சீக்கிரமா அதுக்கான விடை சொல்லுங்க. காரண பெயர் தான். சரி, காரண பெயர் சிவன்யா சொல்லியிருக்கீங்க. காரண பெயர் அது காரண பெயரா, காரண சிறப்பு பெயரா? காரண சிறப்பு பெயர். ஏன் ஏன்னா சிறப்பு பெயர்? பாகு அல்லாத காய். ஆ. பாகு அல்லாத காய் ஆ. கசக்கும் கனிவு. சிறப்பு, சிறப்பு. நல்ல கவனிச்சிருக்கீங்க. சரியான பதில். ஏன்னா அதனுடைய பேர் பாகு அல்லாத காய். அது குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரண பெயர் தான். அதாவது பாகு என்பது இனிப்பு, இனிப்பு இல்லாத காய் என்பதால் அந்த காரணம் கருதி அந்த பாகு அல்லாத காய்னு வச்சாங்க. அந்த பாகற்காய் அப்படிங்கிறது எல்லா வகையான காய்களையும் குறிக்காது. அது குறிப்பிட்ட அந்த பாகற்காய் என்கிற அந்த ஒரு காயை மட்டும் குறிக்கிறதுனால அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? வாழ்த்துக்கள், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சரி. இதுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? அன்னைக்கு நடத்தின பொருள் இலக்கணத்துல, சாரி, சொல் இலக்கணத்துல?
இல்ல சார், எல்லாமே கிளியரா புரிஞ்சுது. நல்லது நல்லது, நன்றி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருக்கு. சரிங்களா? அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து அனைத்து மனிதர்களுமே அவசியம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்விற்கு மிகவும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதனால எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்னா காதலிக்க வேண்டும். அதாவது தவறா எடுத்துக்க வேண்டாம். அதாவது காதலிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் பெண்ணையோ இல்லை பெண் ஆணையோ அப்படிதான் காதலிக்க நான் சொல்லலை. நான் காதலிக்கணும் என்கிற ஒரு பொருள் மட்டும் தான் சொல்றேன். எதை வேண்டுமானாலும் காதல் செய்யலாம். இப்போ வந்து குறிப்பா எல்லாரும் இந்த அரசு பணிகளை தேடி வந்திருக்கீங்கன்னா எல்லாரும் இந்த அரசு பணியை நீங்கள் தேடி காதலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வகுப்புக்குள்ள போவோம். ஓகே. இவ்வளவுதான் இது. சரி, இப்ப இப்ப ஏன் நான் காதலை பத்தி இடையில பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப பார்க்க போற பொருளிலக்கணம் என்பது அந்த காதலை பற்றியும் வரக்கூடியது. சரிங்களா? காதலை பத்தி மட்டும் கிடையாது, காதலை பற்றியும் வரக்கூடியது. சரியா? அந்த வகையில வந்து தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்திற்கும் வந்து அடிப்படையாக அமைந்தது அந்த காதல் தான். சரியா? அது ஏன் காதல்னா அது எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது அந்த குறிப்பாக அதிகமான இலக்கியங்கள் வந்து அகப்பாடலை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த அகம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ கா அதாவது காதலை தொடர்புபடுத்தும். சரிங்களா? இப்ப வந்து தமிழ் இலக்கியங்களுக்கு பாடுபொருள்களாக அமைவன அகப்பொருள்களும் புறப்பொருள்களும் ஆகும். சரிங்களா? முதல்ல வந்து அகப்பொருள்னா என்ன, புறப்பொருள்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழ் இலக்கியங்களுக்கு பாடுபொருள்களாக அமைவன அகப்பொருள்களும் புறப்பொருள்களும் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு எளிமையான வினா கேட்கணும்னா வந்து தமிழ் இலக்கியங்களுக்கு அடிப்படையாக அமைவன எவைன்னு சொல்லி உங்களை ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். இலக்கியம், இலக்கணம், அப்புறம் வந்து அகம் புறம், அப்படி இல்லாட்டி இன்னொரு விடையா வந்து பி மற்றும் சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஒரே விடையா வந்து அகப்பொருளும் புறப்பொருளும் தான் வந்து தமிழ் இலக்கியங்களுடைய பாடு பொருளா இருக்கணும். நம்ம வந்து உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டு பாகுபாடு படிச்சோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு பாடல் இருக்குன்னா அது நிச்சயமாக ஒன்று அக வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி இருக்கணும். அக வாழ்க்கைனா காதல். சரிங்களா? அந்த இல்லற வாழ்க்கையை தொடர்புபடுத்தி இந்த பாடல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லறத்திற்கு அப்பால் நடக்கக்கூடிய பிற விஷயங்களை தொடர்புபடுத்தி இருக்க வேண்டும். இல்லறத்திற்கு உரிய பொருளை சுட்டியதென்றால், அதாவது குறித்ததென்றால் அது வந்து அகப்பொருள் எனவும், இல்லறத்திற்கு வெளியே நடக்கக்கூடிய பொருட்களை சுட்டியதென்றால் அதனை வந்து புறப்பொருள் என்றும் நாம சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்ப அகப்பொருள்னா என்னங்கிறத பார்த்துட்டோம், புறப்பொருள்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அகப்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் காதலித்து நடத்தும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை விளக்கி கூறுவது ஆகும். இது அகத்திணை என்றும் வழங்கப்படும். சரிங்களா? அகப்பொருளோட வேறு பேர் என்ன? அகத்திணை. அதாவது இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வரியை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும். இல்லறத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது யாரிடம் வந்து அன்பு மிகுதியாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால இந்த ஒரு வார்த்தை பிரயோகம் என்பது மிகவும் ஆஹ், அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம். அதாவது ஒத்த அன்புடைய, ரெண்டு பேரும் சமமான அன்பு இருந்துச்சு அப்படின்னா இல்லறத்துல ஏன் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது? அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்படியாக ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காதலித்து நடத்தும் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அது சொல்றதுதான் அகத்திணை. அதாவது அப்புறம் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் வந்து மொத்தம் ஒரு 7 திணைகளா வகைப்படுத்துறாங்க. அதாவது கைக்கிளை, அப்புறம் முல்லை, ஏற்கனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான், குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல், அப்புறம் பெருந்திணை. இந்த ரெண்டு மட்டும்தான் நீங்க புதுசா பார்ப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே சொல்லுவோம். இப்ப அகப்பொருள், அதாவது இந்த அகப்பொருள், அகப்பொருளை வந்து என்னவா பிரிக்கிறாங்கன்னா 3 வகையாக பிரிக்கின்றனர். என்ன 3 பிரிவு அப்படின்னா, ஒன்று முதற்பொருள், மற்றொன்று கருப்பொருள், இன்னொன்னு உரிப்பொருள். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஆகும். ஒரு திணைனா ஒரு வாழ்விடம்னு வச்சுக்கோமே. ஒரு வாழ்விடம் எதை வைத்து கட்டமைக்கப்படுதுன்னா நாம் வாழக்கூடிய நிலம்.
நிலத்திற்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய பொழுது. இந்த நிலமும் பொழுதும் தான் நம்ம வாழக்கூடிய முதன்மையான பொருளா இருக்கு. அதனால ஒரு காரணம் கருதி வச்ச இதுவும் ஒரு காரண பெயரா கூட நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கும் அடுத்தது கருப்பொருள். கருப்பொருள்னா 5 நிலங்களுக்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, பறவை, விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், பண், யாழ், பறை, தொழில் ஆகியவையெல்லாம் கருப்பொருள் அடங்கும். அதாவது கருப்பொருள்னா அந்த மக்கள் எதனை கருவாக கொண்டு வாழ்கின்ற, கருனா மையம், எதை மையமா வச்சு வாழ்றாங்க, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு உரிய தெய்வம் என்ன, அந்த மக்களுக்கு உரிய உணவு என்ன, அந்த மக்களுக்கு அங்கு வாழக்கூடிய பறவை என்ன, விலங்கு என்ன, அவர்கள் வாழக்கூடிய ஊர் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அங்கு அவங்க எந்த நீரை பயன்படுத்துகிறார்கள், அப்புறம் பூ என்பது அங்கு பூக்கக்கூடிய பூ எந்த வகையில இருக்கும், எந்த பூ இருக்கும், மரமும் அதே மாதிரி, பண்ணா அவங்க இசைக்கக்கூடிய பண், அப்புறம் யாழ்னா அவங்க மீட்டக்கூடிய யாழ், அப்புறம் பறைன்னா அவங்க ஒலிக்கக்கூடிய அந்த பறை, இப்ப ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அந்த மாதிரி பறை, அப்புறம் தொழில், அவர்கள் என்ன தொழிலை மேற்கொள்கின்றனர் என்று சொல்வதெல்லாம் என்னது உங்களுக்கு இந்த கருப்பொருளில் வரும். அதே மாதிரி உரிப்பொருள். உரிப்பொருள்னா ஒவ்வொரு நிலத்திற்குரிய அக ஒழுக்கம். அதாவது அக ஒழுக்கம் என்றால் அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் வாழ்வியல் முறை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும், சரிங்களா? அதை பற்றி விளக்குவதுதான் உங்களுக்கு அந்த உரிப்பொருள். அதை பத்தி என்னணும் அப்படிங்கிறதையும் நம்ம கீழே பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே. அதாவது இந்த உரிப்பொருள் இருக்கு பாருங்க, அதுதான் அதாவது குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது. அதை நம்மளுடைய இலக்கியங்கள்ல தூய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் சொல்லுவாங்க. அதாவது புணர்தல்னா இணைதல்னு அர்த்தம். அதாவது ரெண்டு பேரும் சேருவது, அந்த சேரும் பொழுது நடப்பது, அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த குறிஞ்சி. அதுக்கு அடுத்தது முல்லை. முல்லை என்றால் தலைவி தலைவன். அதாவது தலைவி தலைவனின் வருகைக்காக காத்திருத்தல். ஏன் காத்திருக்காங்க அப்படின்னா முல்லைனா என்னது, காடு. அவங்க வேட்டையாடுவதற்கு எங்கேயாச்சும் போகலாம், சரிங்களா? அங்க போயிட்டு அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலை தலைவி தலைவனுக்காக காத்திருத்தல், அது சார்ந்தே இந்த முல்லை நிலமானது இருக்கும். அதே மாதிரி மருதம். தலைவன் தலைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு பிணக்கு, அதாவது ஊடல். இதுதான் பெரும்பாலும் நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். உம் உதாரணத்துக்கு இப்ப குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், அங்க கூடுமானவருக்கு எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்கே கிடைக்கும். அதே மாதிரி முல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வேட்டையாடுவதற்கு வெளில போகணும், வெளில போயிட்டு அவங்க வேட்டையாடி அந்த பொருட்களை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வாறு வேட்டையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஆபத்துகளும் இருக்கும். அதனால போற கணவன் பாதுகாப்பா பத்திரமா திரும்பி வருவானா என்கிற ஏக்கத்தோடு காத்திருப்பது தான் இந்த முல்லை. ஆனா மருதம் பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம். ஆஹ் பெரும்பாலான வயல்வெளிகள்லாம் இப்பயும் ஒரு சில கிராமங்களில் பார்க்க முடியுது. சுத்திரும் வயல் இருக்கு, நடுவுல அழகா ஒரு குடிசை கட்டி தலைவனும் தலைவியும், அதாவது கணவன் மனைவி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நேரம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் இருக்கும். ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் சொல்ல, ஏதாச்சும் ஒரு வார்த்தையில சண்டை என்பது ஏற்படும். அந்த மாதிரி சண்டை தான், அதாவது சிறு பிணக்கு, ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய ஒரு செல்ல சண்டை தான் ஊடல். இப்பயும் ஒரு சில குடும்பங்கள்ல அந்த செல்ல சண்டைங்கிறது வருது. ஒரு சில இடங்கள்ல பெருசா வருது, ஒரு சில இடங்கள்ல வந்ததும் வராதும், தெரிந்ததும் தெரியாத மாதிரி அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெய்தல். நெய்தலும் பாத்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தான், அதாவது காத்திருத்தல். இங்க புணர்தல். சார் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க சார். ஆ, ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஓகே. இங்கே உடல் கொடுத்துருக்காங்க. அப்ப நெய்தல் அப்படின்னா இரங்கல்.
அதாவது இரங்கல்னா வருத்தப்படுதல். அதாவது இப்ப எப்படி நம்ம இங்க சொன்னோமோ, இங்க வந்து முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடத்துல வந்து தலைவன் வந்து எப்படி எந்த நேரத்துல திரும்பி வருவானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஏக்கத்துல காத்திருத்தல். இங்க பாத்தீங்கன்னா இங்க முல்லையை பொறுத்த வரைக்கும் அவங்க திரும்பி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இங்க நெய்தல்ல பாத்தீங்கன்னா கடல் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒன்று. இப்ப கூட வந்து இந்த செங்கல் அப்படின்னு ஒரு புயல் போணுச்சு, சரிங்களா? அத மாதிரி வந்து அங்க அதிகப்படியான புயல்கள் வரக்கூடும். அங்க இப்ப இருக்க மாதிரியான பாதுகாப்பு சாதனங்கள்லாம் போன தடவை இல்லை. கடலுக்கு போற தலைவன் வந்து எப்ப வருவான், எப்படி வருவான் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே தெரியாது. அதாவது இப்ப கடலுக்கு போறாங்க அப்படின்னா தலைவி வந்து தலைவனை ஏக்கத்தோடு பார்த்து பிரிய முடியாமல் தான் வழி அனுப்பி வைப்பா. வழி அனுப்பி வச்சுட்டு திரும்ப தலைவன் வந்து ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ கழிச்சு அவங்க வராங்களா அப்படிங்கிறத வந்து தினந்தோறும் வந்து இந்த கடற்கரையில் அமர்ந்து கொண்டு வராப்பிலையா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து அதை இரங்கல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப அதே மாதிரி பாலை. பாலைனா என்னது? சுரமும் சுரம் சார்ந்த இடம், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடம். இன்னும் சொல்ல போனா வறண்ட பகுதி, சரிங்களா? பாலைவனம். அந்த பாலைவனத்துல வந்து எந்த மாதிரியான வளங்களும் இருக்காது. அவர்களுடைய முக்கிய தொழிலே பார்த்தீங்கன்னா வழிப்பறியில் ஈடுபடுவது அல்லது திருடுவது, சரிங்களா? இதுதான் வந்து பாலைநில மக்களுடைய தொழிலாகவே இருந்துச்சு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னா வரும். அதாவது ஏன் பிரிதல் என்றால், இப்ப இங்க தலைவன் வந்து திருட போறான் அப்படின்னா சரிப்பா நல்லது, ஜாலியா போயிட்டு வாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, நிறைய பேர்ட்ட திருடிக்கிட்டு பாதுகாப்பா வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து வேற வழி இல்லை. அதனால வந்து இந்த செயலை செய்யும் நிலைக்கு அவர்கள் இயற்கையால் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அங்க ஒரு இடத்துல போயிட்டு இவங்க திருடுதல் என்கிற அந்த ஒரு சிறப்பான பணியை மேற்கொண்டு வீட்டுக்கு வரணும்னா அவன் பாதுகாப்பா வரணும். அதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறையாச்சும் வந்து அவ தலைவியை விட்டு என்ன பண்ணுவான், அவன் பிரிவான். அப்ப அதனுடைய உரிப்பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப தலைவியை விட்டுட்டு தலைவன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது குறிஞ்சினா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை என்றால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், சரிங்களா? அதாவது நிமித்தம் என்றால் அது சார்ந்த ஒன்று. இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? எதுவும் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல சார், புரிஞ்சுட்டு. சரி. இன்னொருத்தவங்களுக்கு யாரு மணி 1 2 3? சரி, நல்லது. நம்ம போவோம். அதற்கு அடுத்தது பொழுது. இப்போ உங்களுக்கு உரிப்பொருள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து இப்போ முதற்பொருள் அதில் வந்து 2 வகையை சொன்னோம், ஒன்று நிலமும் பொழுதும். இப்போ வந்து பொழுது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து முதல்ல நிலமே பார்த்துருவோமே, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வினாக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் குழப்பிக்காம விடை எழுத வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த குறிஞ்சி என்னாலே வந்து மலை தான், சரிங்களா? அதுக்கு தான் வந்து ஒன்று சொல்லுவாங்க, குறிஞ்சி தேன்னு சொல்லுவாங்க. தேன் வந்து மலையில தான் இருக்கும். அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி என்றாலே மலைதான். அடுத்தது முல்லை. முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், சரிங்களா? முல்லைப்பூ வந்து காட்டுல பூக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மருதம். மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும், சரிங்களா? இது நமக்கு மறக்காது, ஏன்னா நம்ம வாழக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் வந்து இந்த மருதம் நிலத்தை சார்ந்தாகத்தான் இருக்கிறது. அப்புறம் நெய்தல். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும், சரிங்களா? அப்புறம் பாலை. பாலை என்றாலே பாலைவனம் தான். ஆக மணலும் மணல் சார்ந்த இடமும், சரிங்களா? இப்போ வந்து பொழுது. இப்போ இந்த பொழுதுல பார்த்தீங்கன்னா அந்த பொழுதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பெரும்பொழுது, ஒன்று சிறும்பொழுது, அப்புறம் வந்து பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது
சிறுபொழுது என்பது முதல்ல பெரும்பொழுது பார்த்துருவோம். பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டினுடைய உட்கூறுகள் ஆகும். சரிங்களா? ஒரு ஆண்டை பிரிச்சோம் அப்படின்னா அது பெரும்பொழுது. இது வந்து 6 வகைப்படும். அதே மாதிரி சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளை பிரிச்சா அது வந்து சிறுபொழுது. சரிங்களா? இதுவும் 6 வகைப்படும். இதுல உங்களுக்கு எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. நம்ம அடுத்தது போவோம். ம். இப்போ வந்து பெரும்பொழுது. பெரும்பொழுது அப்படிங்கிறத வந்து ஒரு நம்மளுடைய தமிழர்கள் வந்து எல்லாத்தையுமே பகுத்து பகுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில பகுத்தது தான் வந்து இந்த காலங்கள். அப்பொழுது இருந்த பருவ காலங்களை கருத்தில் கொண்டு இப்போ இப்பதான் வந்து நமக்கு நவீனமான வானிலை ஆராய்ச்சிகள், அதிநவீன விண்வெளி ஆராய்ச்சிகள் மூலம் வந்து புயல் எப்போ வருது, எங்க வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கிறோம். ஆனா இதையே வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களும் கணித்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப இப்ப இருக்கிற மாதிரியான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத போதும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. அதெல்லாம் கணிச்சுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு வகை பின்பற்றி இருக்காங்க. சரிங்களா? அதாவது பெரும்பொழுதை வந்து ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகளாக பிரிப்பாங்க. முதல்ல வந்து கார்காலம், அப்புறம் குளிர்காலம், அப்புறம் முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். அதாவது கார்காலம்னா வந்து மழைக்காலம். அதுக்கு அடுத்தது குளிர்காலம்னா நமக்கு இந்த மழையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு குளிர். அப்புறம் பனின்னா குளிரையும் தாண்டி வந்து கடும் குளிரா இருக்கிறதெல்லாம் வந்து முன்பனி பின்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இளவேனில் முதுவேனில் அப்படிங்கிறது இந்த பனி கொஞ்சமா மாறி வெயில் அடிக்கக்கூடிய சமயம். அப்புறம் முதுவேனில்னா ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய சமயம். சரிங்களா? இப்ப பாருங்க, கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. குளிர்காலத்திற்குரிய மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலத்திற்குரிய மாதங்கள் மார்கழி தை. பின்பனி காலத்தினுடைய மாதங்கள் வந்து மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இந்த நம்மளோட தமிழர்களுடைய மாதங்கள்ல வந்து இந்த சித்திரை வைகாசி என்பது மிகவும் சிறப்பு பொருந்திய மாதங்களா இருந்திருக்கு. அதான் வந்து இந்த இளவேநீர் காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை வந்து தன்னை மறுசீரமைத்து புதிதாக பூக்கக்கூடிய காலம் தான் வந்து இந்த இளவேநீர் காலம்ங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இதுவும் தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஒரு டிப்பு. அதாவது நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் குளித்தால் முன்னும் பின்னும் இளமையாக இருக்கும் முதுமை வரைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சாதாரண ஒரு சொற்கள் தான். அதாவது காலையில் குளித்தால் முன்னும் பின்னும் இளமையாக இருக்கும் முதுமை வரைக்கும். இந்த அடலை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது தொடங்குவது, உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளமை பருவத்தில் தான். அப்போ இளவேனில் வந்து நம்மளுடைய தமிழ் மாதங்களை தொடங்குங்க. 2 மாதங்களா? சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. இந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு சமயத்தில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ம், சித்திரை வைகாசியா இல்லை வைகாசி ஆணியா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களை எளிமையாக தவிர்க்க முடியும். சரிங்களா? சரி. இப்போ அதே மாதிரி 6 சிறுபொழுது. சரிங்களா? இப்போ 6 சிறுபொழுது அப்படிங்கிறது வந்து இது நமக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இயல்பாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலை தான், காலங்கள் தான். முதல்ல காலை. சரிங்களா? நமக்கு எல்லாருமே தெரியும் சூரியன் உதிப்பது. அது எப்பன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை. ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய இது வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் வந்து ஒரு நாழிகை மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது அப்படியே 4 நாளாக சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு டைம் டியூரேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். காலை அப்படிங்கிறது காலை 6 மணிலிருந்து 10 மணி வரை. அதுக்கு அடுத்து நண்பகல். காலை முடிஞ்சோடனே என்ன வரும்? நண்பகல் வந்துடும். அந்த நண்பகல் அப்படிங்கிறது
10 மணில இருந்து 2 மணி வரை. சரிங்களா? 10, 11, 12, 1, 2, இந்த 4 மணி நேரங்கள். 2 மணி வரை. அப்புறம் ஏற்பாடு. சரிங்களா? இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது தான் எல் கூட்டல் பாடு. அதாவது எல் என்றால் ஞாயிறு, ஞாயிறு என்றால் சூரியன், இந்த பாடுனா மறையும் நேரம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏற்பாடு, ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அது எப்படின்னா சூரியன் எப்பயிலிருந்து மறைய ஆரம்பிக்குமான்னா இந்த 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். சரிங்களா? அது ஏற்பாடு. அப்புறம் மாலை. மாலை என்றால் இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் மாலை அப்படின்னா இந்த 3 ல இருந்து 5 மணி வரைக்கும் தான் மாலை அப்படிங்கிற மாதிரி. அது கிடையாது. மாலை என்பது 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் மாலை. சரிங்களா? அதுக்கு அடுத்து யாமம் அப்படிங்கிறது தான் அதிகப்படியாக நம்ம தூங்கக்கூடிய நேரம். அது பார்த்தீங்கன்னா இரவு 10 மணில இருந்து இரவு 2 மணி வரை. அப்புறம் வைகறை. சரிங்களா? வைகறை அப்படிங்கிறது தான் காலை பொழுது. அந்த காலை எப்போ இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரை. அதாவது வைகறை அப்படின்னா இந்த விடியக்கூடிய ஏறத்தாழ அந்த பொழுது. சரிங்களா? அதுதான் வைகறை. அது 2 மணில இருந்து காலை 6 மணி வரை. திரும்ப அந்த ரொட்டீன் சைக்கிள் வந்துடும். 6 to 10, 10 to 2 அப்படிங்கிற மாதிரி. இது உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்ததுக்கு போலாங்களா? போலாம் சார். ஓகே. ஓகே. இப்போ திணையும் பொழுதும். அதாவது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சிறப்பா இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க. சரிங்களா? குறிஞ்சி. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். சரிங்களா? அந்த மலை என்றாலே அது குளிர் பிரதேசம் தான். ஆக அங்க கடும் குளிர் இருக்கும். அதாவது குளிர்காலம். அப்புறம் முன்பனி காலம். இது ரெண்டும் அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. சரிங்களா? குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்னது? குளிர்காலமும் முன்பனி காலமும். அதுக்கு அடுத்தது முதல்ல பெரும்பொழுது பார்த்துருவோம், அப்புறம் சிறுபொழுது பார்ப்போம். அப்புறம் முல்லை. இந்த முல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காடு. காட்டுல மரங்கள் அதிகமாக இருக்கும். மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா மழை பெய்து பெய்து கொண்டே இருக்கும். அதனால கார்காலம்னாலே மழைக்காலமா. அப்ப முல்லை என்றால் என்னது? கார்காலம். அப்புறம் மருதம். மருதம்னா நம்ம வாழக்கூடிய பகுதி. சரிங்களா? இந்த நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாமே இருக்கும். பருவகாலம் தவறாது என்ன பண்ணுது? குளிர்காலத்துல குளிர்காலத்துல குளிர் அடிக்குது, பனிக்காலத்துல பனி அடிக்குது, மழைக்காலத்துல மழை அடிக்குது, வெயில் காலத்துல வெயிலும் அடிக்குது. இந்த மாதிரி நமக்கான 6 பொழுதுகளும் நமக்கு அடிப்படையில் வந்துடுது. அதே மாதிரி நெய்தலும். சரிங்களா? நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகளும் நமக்கு அப்படியே வந்துடும். அதே மாதிரி பாலை. பாலையில என்ன இருக்கும் அப்படின்னா வெயில் காலத்துல ரெண்டு வெயிலுமே அதிகமா இருக்கும். குளிர்காலத்துல பின்பனி அப்படிங்கிற அந்த கொஞ்சம் பனி அதிகமா இருக்கும். சரிங்களா? குறிஞ்சிக்கு குளிர்காலமும் முன்பனி காலமும், முல்லைக்கு கார்காலம், மருதம் நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதும், பாலைநிலத்துக்கு இளவேனில் முதுவேனில் பின்பனி. சரிங்களா? சரி. இப்போ சிறுபொழுது. நமக்கு இந்த ஆர்டர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அதற்கு ஏற்ற மாதிரி இதையும் படிச்சிட வேண்டியதுதான். அதாவது ஆஹ் யாமம். குறிஞ்சி நிலைக்கு குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம். அதே மாதிரி முல்லைன்னா மாலை, மருதம் என்றால் வைகறை, நெய்தல் என்றால் ஏற்பாடு, பாலை என்றால் நண்பகல். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா முதல் அப்படியே முதல் சொற்களை முதல் எழுத்துக்களை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யா, மா, வை. ஏற்பாடு செய். நண்பகலுக்கு. அதாவது நண்பகலில் உணவு சாப்பிடுவோம். யாமா அப்படிங்கிறது ஒரு உணவு வகையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா யாமாவை ஏற்பாடு செய் நண்பகலுக்கு. சரிங்களா? இது சிறுபொழுதுக்கான ஒரு சுருக்க குறிப்பு. சரி. இது போதுமா? அடுத்ததுக்கு போலாங்களா? இது உங்களுடைய பள்ளி பாட புத்தகத்திலேயே இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய தமிழாசிரியர்கள் எல்லாரும் இதை படி படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த அளவுக்கு வற்புறுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இது. ஆனா இது பெரும்பாலும் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் பார்த்துருப்போம், மொழி இதை படிச்சிருக்க மாட்டோம்.
ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் அப்படி சிக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். ஆனா அது அப்படி கிடையாது. மிகவும் எளிமையான ஒண்ணுதான். சரிங்களா? முதல்ல வந்து அந்த கருப்பொருள்கள் சொன்னோம் இல்லையா? அந்த கருப்பொருள் மொத்தம் 16ஆ சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தம் வந்து 16ங்கிற மாதிரி ஒரு வகையை சொல்லுவாங்க. சரி, நம்ம பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத மட்டும் முதல்ல பார்த்துருவோம். இதுல வந்து மிக முக்கியமான ஒன்றாக பார்ப்பது வந்து இந்த தெய்வம் தான் கருப்பொருள்ல. இந்த தெய்வம் என்பது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இதுல இருந்து கேட்டாங்கன்னா இந்த தெய்வத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அதாவது குறிஞ்சி. குறிஞ்சி என்றாலே மலை. முருகர் வந்து அவங்க அப்பா அம்மா பிரச்சனையில கோச்சிக்கிட்டு எங்க போவார்னா மலைக்கு தான் போவாப்புல. சரிங்களா? ஆக முருகன் குடியிருக்கக்கூடிய இடம் வந்து மலை. ஆக குறிஞ்சி என்றாலே மலை, மலை சார்ந்த இடமும் அதற்கான தெய்வம் வந்து முருகன். முல்லை என்றால் திருமால். மருதம் என்றால் இந்திரன். அப்புறம் நெய்தலுக்கு வருணன். பாலைக்கு கொற்றவை. சரிங்களா? இதற்கு வந்து ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இதாலும் திரும்பி சொல்றேன். முறுக்கு தின்ன இங்கே வந்தால் கொடுப்பேன் என்கிற ஒரு சுருக்க குறிப்பு. சரிங்களா? முறுக்கு தின்ன இங்கே வந்தால் கொடுப்பேன். சரிங்களா? அதான் வந்து முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரி, நம்ம அடுத்ததுக்கு போவோம். இந்த குறிஞ்சி. குறிஞ்சி என்றாலும் என்ன பண்ணியிருப்போம் நம்ம, மலை, மலை சார்ந்த இடமும். அந்த மலை, மலை சார்ந்த இடத்துல யார் யார் வசிப்பாங்கன்னா வெற்பன், குறவன், குறத்தியர். சரிங்களா? இந்த குறவன் குறத்தியர்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து மலையில இருப்பாங்க அப்படின்னு. இந்த வெற்பன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க புதிதாக மனதில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி முல்லை. முல்லை என்றால் ஆயர், ஆய்ச்சியர் என்ற ஒரு வகை. இது யாரு அந்த ஆயர், ஆய்ச்சியர்னா ஆணிரைகள் மேய்க்கிறவங்க. ஆணிரைகள்னா என்னன்னா ஆடு மாடு. ஆடு மாடுலாம் வந்து காட்டுல தான் இன்னும் அதிகமா இருக்கும். அதனால அந்த அவர்களோட முக்கிய தொழிலே வந்து ஆடு மாடு மேய்த்தல். அப்ப அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் யாரு? ஆயர், ஆய்ச்சியர். அப்புறம் தோன்றல் என்கிற இன்னொரு பிரிவினர் இருக்காங்க. அப்புறம் மருதன். மருதம். மருதம் என்றாலே வந்து வயல் சார்ந்த இடமும். அதுக்கு வந்து உழவன், உழத்தியர். ஏன்னா இங்க உழவு தொழில் வந்து தலையாய தொழிலாக இருக்கிறது. ஆகவே இங்கு உழவன், உழத்தியர், ஊரன் என்று சொல்றாங்க. நெய்தல். நெய்தல்ல வந்து தேர்ப்பன், பரதன், பரத்தியர் என்று சொல்கிறார்கள். பாலை. எயினர், எயிற்றியர். ஏன் இங்கு எயினர், எயிற்றினர் அப்படின்னு வந்திருக்குன்னா எயிற்றியர் என்று வந்திருக்கிறது என்றால் அங்க வந்து கொஞ்சம் வேட்டையாடுவதில் வந்து ஆஹ் வெளில இருந்து வரவங்களை வழிபறி செய்யக்கூடியதுதான். அவங்க வந்து அம்பு எய்கிறதுனால எயினர், எயிற்றியர் என்று இன்னொரு காரணப்பேராகவும் இதை வைத்திருக்கிறார்கள். அப்புறம் உணவு. உணவு வந்து மலைநெல். எங்க? குறிஞ்சிக்கு. ஏன்னா குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம்ங்கிறதுனால குறிஞ்சிக்கு வந்து மலைநெல். இன்னொன்று அவங்களுடைய உணவு வந்து திணை. சரிங்களா? முல்லை என்றால் வரகு, சாமை. ஏன்னா காட்டுல வந்து வரகு அரிசி என்பது நல்லா கிடைக்கும். அது மாதிரி சாமை என்கிற இன்னொரு ஒரு உணவு சாப்பிட்றாங்க. மருதம். செந்நெல், வெண்ணெல். மருதம்னா நம்மளுடைய இதுதான், அதனால வந்து செந்நெல், வெண்ணெல். நெய்தல். மீன். நெய்தல்னால கடல் சொல்லிட்டேன், கடல்னால மீன் இல்லாம இருக்குமா? அப்போ வந்து மீன். அப்புறம் அங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய தொழில் என்னன்னா உப்பு விளைவித்தல். சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உப்பை கொடுத்துட்டு வேறு பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வார்கள். ஆக மீன் மற்றும் உப்பிற்கு பெற்ற பொருள்கள். இன்னொன்னு பாலை. பாலை ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்க வந்து சூறையாடலால் வரும் பொருள் மட்டும்தான். அங்க எதுவுமே காய்க்காது. அங்க எதுவுமே காய்க்காதனால அங்க எந்த விலங்குகளும் இருக்காது. வேட்டையாடி சாப்பிட முடியாது. அந்த பகுதியில யாராச்சும் போனான்னா அவன் செத்தான். அடுத்தது வந்து விலங்கு. விலங்குனாலே குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த புலி, கரடி, சிங்கம் இது இயல்பாகவே இருக்கும். அப்புறம் முல்லை. முல்லைக்கு பார்த்தீங்கன்னா முயல், மான், புலி. இன்னொன்று நெய்தல். நெய்தல்னாலே எருமையும் நீர்நாயும் இருக்கும். சரிங்களா? மருதம் சொல்லிட்டேன். மருதத்துல பார்த்தீங்கன்னா எருமையும் நீர்நாயும் இருக்கும்.
அப்புறம் நெய்தல். நெய்தல்னா முதலை மற்றும் சுறா. கடல்ல முதலை இருக்கும், அதே மாதிரி சுறாவும் கடல்ல இருக்கும். பாலை, வழி இழந்த யானை. வழி இழந்தனா சத்து இல்லாத யானைன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அப்ப சத்து எங்கேருந்து வரும்? அதே மாதிரி அப்புறம் திரும்பியும் பூ. பூ பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து அதே குறிஞ்சி பூ தான். இன்னொன்று காந்தல் மலர் என்று ஒரு மலர் இருக்கு, அது. அப்புறம் முல்லைக்கு வந்து முல்லை. அப்புறம் தோன்றி என்று இன்னொரு பூ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, முல்லை தோன்றும் அப்படிங்கிற மாதிரி. சரி. மருதம், செங்கழுநீர் என்கிற ஒரு பூவும், அப்புறம் தாமரை. தாமரை பார்த்திருப்போம். ஆக செங்கழுநீரும் தாமரையும் இருக்கிறது. அதே போல நெய்தலுக்கு வந்து தாழை, அப்புறம் நெய்தல் என்கிற இன்னொரு பூ. இந்த மருதத்துக்கு மட்டும்தான் மருத பூங்கிறது ஒன்று கொடுக்கல. அதே மாதிரி பாலைக்கும் பாலைப்பூன்னு ஒன்று கொடுக்கல. மற்றபடி குறிஞ்சின்னு பூ இருக்கு, முல்லைன்னு பூ இருக்கு, நெய்தல் என்றும் பூ இருக்கிறது. அங்க அப்புறம் பாலையில பாத்தீங்கன்னா குரவம் மற்றும் பாதிரி என்கிற ரெண்டு பூ. சரிங்களா? அப்புறம் குறிஞ்சி மரம் பார்த்தீங்கன்னா இங்க அகிலும் வேங்கையும் இருக்குமா. அதே மாதிரி இங்க முல்லை நிலத்துக்கு கொன்றை, அப்புறம் காயாங்கிற மரம் இருக்கு. அதே மாதிரி மருத நிலத்திற்கு காஞ்சி மற்றும் மருதம் என்கிற மரங்கள் இருக்கிறது. நெய்தலுக்கு புன்னை மற்றும் ஞாழல் என்கிற மரங்கள் இருக்கிறது. பாலைக்கு பார்த்தீங்கன்னா இலுப்பை மற்றும் பாலை என்கிற மரங்கள் இருக்கின்றன. அதே போன்று பறவைகள், காடு, அதாவது குறிஞ்சினாலே வந்து முருகனுடைய வாகனமா எது இருந்துச்சுன்னா மயில் இருந்துச்சு. அப்போ முருகன் குறிஞ்சியில இருக்காருங்கிறப்போ மயிலும் எங்கே தான் இருக்கும்? குறிஞ்சியில இருக்கும். அப்புறம் கிளியும் குறிஞ்சியில இருக்குது. அதே மாதிரி இங்க முல்லை. முல்லை என்றால் காடு. காட்டுல வந்து காட்டுக்கோழியும் இருக்கு. காட்டுல மயிலும் இருக்கு. உம் இங்க வந்து நம்மளுடைய மருதம். இங்க நாரை இருக்கு, நீர்க்கோழி இருக்கு, அன்னம் என்கிற ஒரு பறவையும் இருக்கு. சரிங்களா? அப்புறம் கடல். கடல் என்றாலே கடல் காகம். இங்க பாத்தீங்கன்னா இந்த முக்கால்வாசி வர்ணனத்திற்குரிய பறவைகளை வந்து இந்த பருந்து என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே மாதிரி புறாவும் இருக்கிறது. ஊர் ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குறிஞ்சி நிலத்திற்கு சிறு குடி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முல்லை நிலத்திற்கு வந்து பாடி என்றும் சேரி என்றும் சொல்கிறார்கள். மருத நிலத்திற்கு வந்து பேரூர் என்றும் மூதூர் என்றும் சொல்கிறார்கள். நெய்தல் நிலத்துக்கு தான் நீங்க அதிகமா அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் சொல்கிறார்கள். நெய்தல் நிலத்தில் இருக்கிற இதெல்லாம். எடுத்துக்காட்டுக்கு வந்து நாகப்பட்டினம், ஆஹ் அப்புறம் இந்த பாக்கம்ங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய நுங்கம் பாக்கம், இதெல்லாம் வந்து கடல் சார்ந்த பகுதிகள். சரிங்களா? அப்புறம் பாலை நிலத்துக்கு வந்து குறும்பு என்கிற ஒரு ஊர் சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் நீர். நீர் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு அருவி நீரும் சுனை நீரும். குறிஞ்சினால் மலை. மலையிலிருந்து வர்றதுதானே அருவி. அப்ப அங்க நீர் என்ன இருக்கு? அருவி நீர், அப்புறம் சுனை நீர் இருக்கு. இது காடு. காடு என்றால் அங்கிருந்து வரக்கூடிய ஆறு காட்டாறு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மருத நிலத்துல மனை கிணறு. ஒரு மனையில ஒரு கிணறு தோண்டி இருந்தாங்கன்னா அது வந்து மனை கிணறு. அப்புறம் பொய்கை. இங்க வந்து இது மனை கிணறு. இங்க பாத்தீங்கன்னா மணற் கிணறு. சரிங்களா? மனை கிணறு என்பது வேறு, மணற்கிணறு என்பது வேறு. அப்புறம் கழி. இங்க வந்து வற்றிய சுனை, அப்புறம் கிணறு. சரிங்களா? அது பாலைக்கு. இங்க பறை பார்த்தீங்கன்னா தொண்டகம் என்கிற பறை. அப்புறம் இங்க நம்ம முல்லைக்கு வந்து ஏறுகோட் பறை. மருதத்திற்கு மணமுழா மற்றும் நெல்லரி கிணை. சரிங்களா? இங்க நெய்தலுக்கு மீன்கோட் பறை. பாலைக்கு வந்து துடி என்கிற ஒரு பறை பயன்படுத்துறாங்க. யாழ். யாழ் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா யாழும் வந்துடும். குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ், முல்லைக்கு முல்லையாழ், மருதத்திற்கு மருத யாழ். நம்மளோட நெய்தலுக்கு மட்டும் விளரி யாழ் என்கிற ஒன்று வரும். சரிங்களா? நெய்தல் கேட்டால் மட்டும் கொஞ்சம் கவனமா எழுதணும். மற்றபடி பாலைக்கு பாலை யாழ் தான். பண். அஹ் இங்க பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண், முல்லைக்கு முல்லைப்பண், மருதத்துக்கு மருதப்பண். இங்க நம்மளுடைய நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண் என்கிற ஒரு பண் சொல்கிறார்கள். இங்க பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண். சரிங்களா? அதே மாதிரி தொழில். தொழில் பார்த்தீங்கன்னா மலையில தான் தேனெடுக்க முடியும். ஆக தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். சரிங்களா? கிழங்கு எடுத்தல் கிடையாது, கிழங்கு அகழ்தல். இன்னொன்று நம்மளுடைய முல்லைக்கு. முல்லையில வந்து ஏற்கனவே மாடு ஆடுகள்லாம் இருக்கும்னா, மாடு இருந்தாலும் இங்கே வந்து ஏறு தழுவுதல் என்கிற தொழில் இருக்கு. அப்புறம் நிறை மேய்த்தல். இந்த சொன்னோன்னா நிறை மேய்த்தல். அப்புறம்
நம்மளுடைய மருதம் மருதத்திற்கு வந்து நெல்லரித்தல் மற்றும் களை பறித்தல். அப்புறம் வந்து நம்மளுடைய நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். இங்கே பார்த்தீங்கன்னா வழிப்பறி, நிறை கவர்தல் பாலைக்கு. சரிங்களா, அவங்களுக்கு எதுவும் வளம் இல்லாதால் எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஆகவே வழிப்பறித்தலையும் நிறை கவர்தலையும் வந்து தொழிலாகவே செய்கின்றனர். இதை வந்து நீங்க ஒரு முறை இதை மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். பாட புத்தகத்திலையும் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் நம்மளும் வந்து மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்றோம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது புறப்பொருள் திணைகள். இது எல்லாமே சொன்னது வந்து உரிப்பொருள்கள். இப்பதான் வந்து நம்ம அகப்பொருள் தர முடியுது. அதுக்கடுத்து புறப்பொருள் வரப்போறோம். சரிங்களா. இந்த புறப்பொருள் அகப்பொருள்ல வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல சார். ம். சரி, நல்லது. இப்ப புறப்பொருள் புறத்திணைகள் வந்து பாத்தீங்கன்னா 12 வகை. புறத்திணைகள் வந்து 12 வகைப்படும். அது வந்து வெட்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது மஞ்சியாம், உட்காது எதிரொன்றல் காஞ்சி ஏழ்காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் ஒழுங்கை அதிரப் பொருவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம். இது வந்து புறப்பொருள் வெண்பாமலுடைய ஒரு பாடல். இதுல இருந்து வந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது எதிரூன்றல் காஞ்சி, இந்த பக்கம் எதிரொன்றுங்கிற மாதிரி கொடுத்து அது என்னங்கிற மாதிரி கேட்கலாம். எயில் காத்தல் நொச்சி, இங்க ஏல் காத்தல் என்பது என்னங்கிற மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவா கீழே பார்க்க போறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நம்மளுடைய இது இருக்குல்லவா டிஎன்பிஎஸ்சி, அவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா 3 வகையா வந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். அதாவது அஹ், இங்க வந்து ஒரு நிமிஷம். இப்போ வந்து இங்க சிலபஸ், இங்க புக்கு. சரிங்களா. இப்போ வந்து வகை ஒண்ணு சிலபஸ்ல இருக்கிறது, புக்லயும் இருக்கிறது. இது ஒரு வகையில ஒரு வினா கேட்பாங்க. ரெண்டாவது சிலபஸ்ல இல்லாதது, புக்ல இருக்கிறது. சரிங்களா. இதே மாதிரி ஒரு வினா கேட்பாங்க. அடுத்தது மூன்றாவது வகை. இது எப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறது, புக்ல இல்லாதது. இந்த மாதிரியான 3 வகைகள்ல தான் உங்களுக்கு வினாக்கள் வரும். நம்ம இப்ப என்ன வகையில பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக்ல இருக்கிறது, அப்புறம் வந்து சிலபஸ்ல இல்லாதது. சரிங்களா. இந்த வகையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இப்ப நம்ம அந்த புறத்திணைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இலக்கணத்தினுடைய வகையில தான் அதுவும் வருது. ஆனா அது உங்களுக்கு எதுல இல்லைன்னா இலக்கணம்ங்கிற வகைமையில உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. இருந்தாலும் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பகுபதமும் அதே மாதிரி தான். அது எல்லாமே வந்து நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதெல்லாம் சிலபஸ் எங்க இருக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை உங்களுக்கு காட்டணும். சரிங்களா. இதையும் வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சிலபஸ்ல இருந்து நம்ம டாபிக் கவர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிச்சயமா சிலபஸ்ல எது முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, சந்தேகமா? சரி, போலாங்களா. சரி, இப்போ வந்து புறத்திணை புறப்பொருள் குறித்த திணைகள். அதில் புறப்பொருள் வெண்பாமலை பாட்டு பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ அதுக்கான விளக்கங்கள் பார்க்க போறோம். சரிங்களா. வெற்றி, அதாவது இது போர் நடக்கக்கூடிய ஒரு படிநிலைகள் தான் வந்து இந்த 12 திணைகளும். அதாவது ஒரு போர் எதுல தொடங்குது, எங்க முடியுது, நம்மளுடைய தமிழர்கள் எந்த மாண்புடைய போரை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பத்தி சொல்றது தான் இந்த புறப்பொருளுடைய முக்கிய நோக்கமே. அதன் மூலம் வந்து ஃபர்ஸ்ட் வெற்றி திணை. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைவரின் பசு கூட்டங்களை கவர்ந்து செல்வது. முதல்ல வந்து சண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வளம்
அப்படிங்கிறது இந்த பசு கூட்டங்கள் ஆணிரைகள் தான். அதை வந்து பகைவர் நாட்டு மன்னன் என்ன பண்ணுவான்னா வந்து அதை முதல்ல வந்து எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துக்கிட்டு போனோன்னே இங்க இருக்கக்கூடிய மன்னன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு பகைவர் கவர்ந்த பசுக்களை மீட்க போகுது. இங்கன்னா பசுக்கள்னா பசுக்கள் மட்டும் கிடையாது, ஆடுகளும் சேர்ந்து வரும். அங்க இருக்கக்கூடிய ஆணையர்கள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வருவான். அப்புறம் வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லுதல். இப்போ வந்து ஒரு சில ஆட்களை எடுத்து போயிட்டு இவன் பசு கூட்டங்களை இவன் எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ திரும்ப அவன் என்ன பண்ணிட்டான், ப எடுத்துட்டு போன பசுக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டாந்துட்டான். இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லுதல். இவனே எல்லா ஒட்டுமொத்த படங்களையும் திரட்டிக்கிட்டு போருக்கு போறது. காஞ்சி. இப்ப என்ன பண்றாங்கன்னா பகைவர் வராங்களா, அவங்க வந்து நாட்டினுடைய உள்ளே போகாதவாறு எதிர் சென்று தடுத்தல். இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஊர் எல்லைக்கே வந்து போயிட்டு பிளாக் பண்றது, உள்ள வராம தடுக்கிறது. அது வந்து காஞ்சி. சரிங்களா? இப்ப வந்து நொச்சி. நொச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே இங்க உள்ள வந்துகிட்டு இருக்காங்க தெரியுது, ஊர் எல்லைக்கு வராங்கங்கிறது தெரியுது. அதை அடுத்து என்ன பண்றாங்கன்னா பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாத்து, அந்த கோட்டை மதில் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டையினுடைய மதிலை வந்து அதை தாண்டி தான் உள்ள வரணும். ஆக அந்த மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாத்தல். சுற்றி வளைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போரை எதிர்கொள்ளக்கூடிய அரசன், போர் எடுத்து வருகின்ற அரசன் கிடையாது, போரை எதிர்கொள்ளக்கூடிய அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு தன்னுடைய படைபலங்கள்லாம் வச்சு அந்த மதிலை சுற்றி பாதுகாக்கிறது. அதான் எயில் காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எயில் என்றால் மதில். அதுக்கு அடுத்தது ஒழுங்கை. பகைவர்களுடைய மதிலை வளைத்து போர் புரிதல். இது வந்து அடுத்தவங்களை சொல்லக்கூடியது. அதாவது மதுளை அவங்க பாதுகாக்கிறாங்க, இருந்தால் என்ன பண்றாங்க அந்த மதுளை ஃபுல்லா ஒரு சுத்து போட்டு போர் புரிதல். என்னது? ஒழுங்கை. அப்புறம் தும்பை. இப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த மதுளை வளைச்சு போர் புரியுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் நேரடியாகவே போர் வருது. அதுதான் வந்து இருபக்க வீரர்களும் பரந்த போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று போர் புரிதல். அதாவது ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு தன்னுடைய வலிமை, யார் வந்து வலிமையானவன்கிறத காட்டுறதுக்காக நேரடியாகவே வந்து போர்க்களத்தில் போரினை எதிர்கொள்ளுதல். அப்புறம் வந்து வெற்றி. இரண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் வெற்றி அடைவாங்க. அப்படி வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி விழா கொண்டாடுதல். சரிங்களா? இதுதான் வந்து இந்த 12 திணையினுடைய சுருக்க குறிப்பு. அதுலயும் உங்களுக்கு இதோட முடியல. இந்த வாகை வந்து வெற்றியை கொண்டாடுறாங்களா, இதுக்கு அடுத்ததும் வந்து ஒரு 4 திணை இருக்கு. அது என்னவென்றால் ஒருவனுடைய வீரம், புகழ், கல்வி, ஈகை முதலியவற்றை புகழ்ந்து பாடுதல். அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாடத்தகுந்த ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடியதுதான் வந்து என்னது, பாடு ஆண் திணை, இந்த பாடான் திணை. அந்த போர்ல வந்து நிறைய பேர் வந்து முக்கியமான பங்களிப்புகளை அளித்திருப்பாங்க. படை தளபதியாக இருக்கட்டும், அரசனாகட்டும், அல்லது சிறந்த போர் வீரர்களாக இருக்கட்டும். இந்த அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை பேரை கொன்னாங்க, அவங்களுடைய புகழ், கல்வி, ஈகை, இது மாதிரி ஒட்டுமொத்தமா அது எல்லாத்தையுமே பாடக்கூடியதுதான் வந்து பாடான் திணை. அப்புறம் பொதுவியல். இது எல்லாத்துலயும் இப்ப 12 வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலயும் இது வரைக்கும் சொன்னதுல எதையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையெல்லாம் சொல்றது வந்து பொதுவியல் திணை. சரிங்களா? அப்புறம் மேல் அதான் சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து கைக்கிளை. இது வந்து ஒருதலை காமம். ஆண் பெண் என இரு பாலருக்கும் பொருந்தும். ஒருதலை காமம்னா வந்து இப்போ ஒன் சைட் லவ். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான். அதுக்கும் அடுத்தது பெருந்திணை. இது பொருந்தா காமம். ஒத்த வயதுடைய தலைவனுக்கும் தலைவிக்கும் அல்லாத இடத்து உண்டாவது ஆகும். அதாவது இந்த திருமணத்திற்குன்னு சொல்லி ஒரு டீசெண்டான ஒரு வயது இருக்கு. அந்த வயது இல்லாம இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு 90 மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு 18 மாதிரியும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இயல்பான ஒரு திருமணத்திற்கான ஒரு இது இல்லை. அதே மாதிரி வரக்கூடிய காதலெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. அது காதலே கிடையாது, அது வந்து பொருந்தா காமம்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வந்து எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா ஒத்த வயதுடைய தலைவனுக்கும் தலைவியும், இந்த ரெண்டு பேர் இல்லாம வேற யாராச்சும் ரொம்ப சின்ன பொண்ணாவோ இல்ல ரொம்ப சின்ன பையனாவோ இல்ல பெரிய பொண்ணாவோ இருந்து அந்த மாதிரியான இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து பொருந்தா காமம்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து புறத்தை பத்தி இன்னொரு இது. புறம் என்றால் வெளியே என்று பொருள். புறம் என்றால் வெளியே என்று பொருள். எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா புறநானூறு, புறநகர்,
இதெல்லாம் வந்து பக்கம் என்ற பொருளும் உண்டு. சரிங்களா? ஓகே. புறநானூறு இதெல்லாம் வந்து புறம் என்கிற பொருள்ல வரும். சரிங்களா? இப்ப பக்கம் அப்படிங்கிறது வந்து உட்புறம் வெளிப்புறம், அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம், வலப்புறம்னா வலப்பக்கம், மேற்புறம்னா மேல் பக்கம். சரி, நான் பக்கம்னு சொல்றோம்ல, அதுக்கும் இந்த புறம் என்கிற பொருள் உண்டு. இப்ப இது வந்து வல்லின ரகரம், இது வந்து இடையின ரகரம். இந்த இடையின ரகரம் வரக்கூடிய சொற்களுக்கு என்ன பொருள்னா நகரம் என்ற பொருள்ல வரும். அதாவது நகரம். இந்த நகரம்னா காஞ்சிபுரம், விழுப்புரம். சரிங்களா? இது உங்களுக்கு கூடுதல் தகவல். இப்ப இதோட வந்து உங்களுக்கு இந்த புறத்து பொருள் பொருள் இலக்கணத்தில் உள்ள சாப்டர் முடியுது. இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா? இல்ல சார். இல்ல. அடுத்ததுக்கு போலாங்களா? எஸ். சரி. அடுத்தது எனக்கு மிக மிக பிடித்தமான யாப்பு இலக்கணம். இந்த யாப்பு இலக்கணம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணுன்னா இந்த யாப்பு இலக்கணம் மட்டும்தான். சரிங்களா? இந்த பொருத்தங்களை கூட நீங்க அவ்வளவு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த யாப்பு இலக்கணம்ங்கிறது ஒரு சின்ன அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து ஒரு புறநானூறு எழுதலாம், நீங்களே வந்து ஒரு அகநானூறு எழுதலாம். அப்படின்னு தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான மரபு இலக்கண இலக்கியங்களையும் வந்து நீங்க எழுத முடியும். சரிங்களா? அதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, நம்ம எப்படி எழுதணும், அதை ஒருவேளை ஒரு இ- இலக்கியம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இலக்கியத்துல எந்த யாப்பு வகையையும் எந்த யாப்பு கட்டமைப்பையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் இந்த யாப்பு இலக்கணம். சரிங்களா? அதாவது செய்யுள் இயற்றுவதற்கு இலக்கணங்களை தருவதுதான் வந்து யாப்பிலக்கணம். இந்த யாப்பிலக்கணம் வந்து 6 உறுப்புகளை கொண்டிருக்கும். சரிங்களா? அந்த 6 உறுப்பு தான் வந்து எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. உங்களுக்கு இந்த பகுதியில இருந்தா என்ன கேட்பாங்க அப்படின்னா உம் இந்த ஒரு செய்யுள் வரி கொடுத்துட்டு இதில் அமைந்திருக்கக்கூடிய தொடை நயங்கள் எவை, எதுகை தொடை வந்து இதுல எங்க இருக்கு, மோனை தொடை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எது அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து இந்த யாப்புல இருந்தா உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அது என்னவென்று பார்த்து விடுவோம். முதல்ல எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எழுத்துக்கள் பொதுவா எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு விடையே சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா அந்த எழுத்துக்களை வந்து நீங்க வல்லின எழுத்துக்களா பார்க்கலாம், மெல்லின எழுத்துக்களா பார்க்கலாம், இடையின எழுத்துக்களா பார்க்கலாம், இல்ல குறில் நெடிலா பார்க்கலாம், அல்லது சார்பு எழுத்துக்களா பார்க்கலாம், அல்லது முதலெழுத்து சார்பு எழுத்துக்களா பார்க்கலாம். ஆக எப்படி எத்தனை எத்தனையோ வகையில வந்து நம்மளுடைய எழுத்துக்களினுடைய வகையில பார்க்க முடியும். ஆக உங்களுக்கு வினா கேட்குறாங்கன்னா அது எந்த வகைமைக்குள்ள இருக்கு அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா குறில் நெடில் ஒற்று இந்த 3 வகையில தான் பிரிக்கிறாங்க. சரியா? அது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். குறில்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓர் எழுத்து ஒலிக்கக்கூடியதெல்லாம் வந்து குறில், 2 எழுத்து ஒலிக்கக்கூடியதெல்லாம் நெடில். ஒற்று என்றால் இந்த மெய்யெழுத்தெல்லாம் வந்து ஒற்றெழுத்துங்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, அதுக்கடுத்து அசை. அசை என்பது பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களால் ஆனது வந்து அசை எனப்படும். ஏற்கனவே எழுத்துக்களால் ஆனது வந்து சொல் என்பது எதுல பார்த்திருப்போம், சொல்லிலக்கணத்துல பார்த்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அசை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓரெழுத்தோ 2 எழுத்தோ நிற்பதெல்லாம் வந்து அசை. இது வந்து ரெண்டே வகைதான் அசை. ஒண்ணு நேரசை, இன்னொன்னு நிறையசை. சரிங்களா? அப்புறம் சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் வந்து சீராகும். அதாவது முதல்ல எழுத்து பார்த்துட்டோம். 2 3 எழுத்துக்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா அது அசை. அதே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்துச்சுன்னா அது சீர். அவ்வளவுதான். எழுத்துக்கு அதாவது அசைகளின் சேர்க்கை தான் சீர். இதுவே பாடல்ல வந்து ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். அதாவது இதுதான் வந்து ஒ- பாடலுக்கு அந்த பாடலுடைய ஓசைக்கு அடிப்படையா இருக்கும். அப்புறம் ஓரசை அது வந்து ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என 4 வகையாப்படும். சரிங்களா? இத வந்து அந்த அசைகள்லாம் வந்து அந்த சீர்லாம் வந்து நேரோட சேர்த்து நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம நேர்பு என்றும் அசையாக கொள்வர். இதே வந்து நிறையோட ஊ சேர்ந்துச்சுன்னா அதை வந்து நிறைபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பத்தி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்க போகிறோம்.
இவை வெண்பாவின் இறுதியாகி மட்டுமே அமையும். சரியா? ஈரசைச் சீர்களுக்கு வந்து இயற்சீர் என்றும் ஆசிரிய உரிச்சீர் என்றும் பெயர் உண்டு. இதை நல்லா பார்த்துங்க. ஈரசைச் சீர்களுக்குரிய வேறு பெயர்கள்னு கேட்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? இயற்சீர் என்றும் ஆசிரிய உரிச்சீர் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 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 நேருடைய உகரம் சிந்திச்சுனான்னு ஒன்று சொன்னோம்ல, அதுக்கு இங்கே வரும். ஓரசைச்சீர். ஓரசைச்சீர்னா நேர் என்கிற வார்த்தையில முடியக்கூடிய, அதாவது ஒரே அசை தான் இருக்கும். ஒன்று நேர் இருக்கும், அல்லது நிறை இருக்கும், அல்லது நேர்வு இருக்கும், அல்லது நிறைவு இருக்கும். சரியா? அதை வந்து நாள், மலர், காசு, பிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நாளும் வந்து உங்களுக்கு எங்க உதவும் என்றால், வெண்பாவினுடைய கடைசி சீர் இருக்கு இல்லையா, கடைசி வார்த்தை, அது வந்து இந்த 4 வாய்ப்பாட்டில் ஏதாச்சும் ஒன்றுத்துல தான் உள்ளடக்கி இருக்கணும். சரி. அப்புறம் ஈரசைச்சீர். ஈரசைச்சீர் பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு இருக்கணும். ஒன்று நேர் அல்லது நிறை, அல்லது ரெண்டுமே நேர், அல்லது ரெண்டுமே நிறை. அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேர் கூட்டல் நேர் தேமா என்றும் நிறை கூட்டல் நேர் புளிமா என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு மா ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மாவும் வந்துச்சுன்னா அதை மாச்சீர் என்றும், இங்க ரெண்டு விளம் வந்துச்சுன்னா அதை விளைச்சீர் என்றும் சொல்கிறார்கள். மாச்சீர், விளைச்சீர். ஒன்று இங்க நிறை நேர் வந்துச்சுன்னா இது வந்து புளிமா. அப்புறம் நிறை மற்றும் நிறை வந்துச்சுன்னா கருவிலம். நேர் மற்றும் நிறை வந்துச்சுன்னா கூவிலம். இதை வந்து அடிப்படையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அசை வந்து முதல்ல எப்படி பிரிப்பாங்கங்கிறது நம்ம தெரியணும். சரிங்களா? அசை எப்படி பிரிப்பார்கள் என்றால், ஓகே, அசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்று நேர்னு பிரிக்கணும், அல்லது நிறைன்னு பிரிக்கணும். ஒரு சொல்லுல ஒரு குறில் எழுத்து மட்டும் தனித்து வந்ததென்றால், உதாரணத்துக்கு நான் நாங்கிற வார்த்தை எடுத்துக்கிறேன். இந்த குறில் எழுத்து மட்டும் தனியா வந்துச்சுன்னா அதுவும் நேர். அப்படி இல்லையா, ஒரு நெடில் எழுத்து தனியா வந்துச்சுன்னா அதுவும் நேர். அதே வந்து ஒரு குறில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவும் நேர். அதே ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவும் நேர். சரிங்களா? இது வந்து நேருக்கு நேர் என்பதற்கான அசைக்குரிய அமைப்பு. ஒன்று நெடில் எழுத்து இருக்கணும், அப்போ இல்லாட்டி குறி எழுத்து இருக்கணும். எது இருந்தாலுமே அது தனிச்சிருக்கணும். தனிச்சிருக்கணும்னா இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு கடலூர்னு எழுதுனோம்னா இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ரெண்டு குறில் இருந்துச்சுன்னா அதை ஒரு அசையாக பிரிச்சிருவோம். இப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த லூ இரு தனியாக தானே இருக்கு. அப்ப இது வந்து நேர். முதல்ல இருக்கக்கூடிய இது ரெண்டும் வந்து நிறை. சரியா? இப்ப நேர் பார்த்தாச்சு. இப்ப நிறை பார்த்துருவோம். இப்ப நிறை எப்படி தெரியுமா இருக்கலாம், ரெண்டு குறில் க ரெண்டு குறில் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு குறில் அப்புறம் ஒரு நெடில் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம். அதே வந்து ரெண்டு குறில் அப்புறம் ஒரு ஒற்று, அப்புறம் ஒரு குறில் அப்புறம் ஒரு நெடில் அப்புறம் ஒரு ஒற்று. இந்த அமைப்பு, இந்த இந்த 8 அமைப்புல மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த நேர் மற்றும் நிறை வரும். இந்த அடிப்படையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த சொல்ல கொடுத்தாலும் நீங்க பிரிச்சிடலாம். இது ஏன் நீங்க கத்துக்கணும்னா, ஒரு சில நேரத்துல வந்து திருக்குறள் கொடுத்து அந்த திருக்குறள்ல விடுபட்ட சொற்கள் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த இலக்கணம் தெரிஞ்சிட்டுனா, அதாவது இந்த நேர் நேரை பிரிக்க தெரிஞ்சதுன்னா, ஏற்கனவே நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்க. அழகிட்டு வாய்ப்பாடு என்கிற ஒரு இதுல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிட்டுனா, ஒரு திருக்குறள்ல ஒரு வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும் என்பதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதனை விளக்கமா பார்ப்போம். இது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுதா, இல்ல இது விளக்கமா நான் கொஞ்சம் சொல்லணுமா? ஓகே சார், அடுத்தது போலாம். ஓகே. சரி, ஈரசைச்சு பார்த்துட்டோம். அப்புறம் அதே மூவசைச்சு. மூவசைச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து
ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்ப நேர் நிறை பார்த்துட்டோமா? இந்த நாலு பார்த்துட்டோமா? இந்த நாலு கூட ஒரு நேர் சேர்ந்துச்சுன்னா, இந்த கடைசி ஃபுல்லா நேர் நேர் நேருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சேர்ந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தே மாங் காய்ன்னு சொல்லுவோம். இந்த மூவசைச்சீர்ல கடைசியா சேரக்கூடிய அந்த அசைக்கு பேர் வந்து காய்ச்சீர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அந்த காய்ச்சீர். இங்க வந்து உங்களுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்கு. உங்களுக்கு இந்த தலைப்பு மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க. அதாவது இங்க காய்ச்சீர் கிடையாது இது. இது வந்து உங்களுக்கு கனிச்சீர். இது வந்து காய்ச்சீர். சரிங்களா? ம். சரி, அதான் ஒண்ணும் இல்ல. இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல, ரெண்டு ரெண்டு இரண்டசை வார்த்தைகள். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நிறை மட்டும் சேருது. இங்க வந்து நேர் நேர் நிறை செஞ்சுச்சுன்னா தேமாங் கனி. ஏற்கனவே உள்ள இந்த தேமா புளிமாங்கிற வாய்ப்பாடு மாறாது. அது கூட வந்து இந்த கனி என்கிற ஒண்ணு மட்டும் சேர்ந்துடும். சரிங்களா? நேர் நேர் நிறை தேமாங் கனி. நிறை நேர் நிறை புளிமாங் கனி. நிறை நிறை, அப்புறம் இங்க ஒரு நிறை, அது இங்கேயே போட்டுருவோம். நிறை 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 செஞ்சுச்சுன்னா கருவிலங்கனி. அதே மாதிரி இங்க பாருங்க, நேர் நிறை அப்புறம் நிறை சேர்ந்துச்சுன்னா கூவிலங்கனி. சரியா? அதே மாதிரி இங்க அப்படியே உங்களுக்கு நேர் சேர்ந்துச்சுன்னா நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளி மாங்காய். நிறை நிறை, அப்புறம் இங்க ஒரு நேர். நிறை 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 நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். சரிங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சொல்ல கொடுத்து பிரிக்க சொன்னாங்கன்னா நீங்க எதார்த்தத்துக்கு இந்த ஒரு கருவிலங்காய் அப்படிங்கிறத பிரிச்சு பாருங்களேன். கரு, இங்க ஒரு கோடு போட்டுருக்கீங்க. ஏன்னா ரெண்டு குறில் இருந்துச்சுன்னா பிரிச்சிடலாமா? அதே மாதிரி விலங்கு, எங்கெல்லாம் மெய்யெழுத்து பார்க்குறீங்களோ பக்கத்துல கோடு போட்டுருங்க. அப்புறம் காய். கரு விலங் காய். இதையும் பிரிச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நிறை நிறை நேர்னு தான் வரும். இதுக்குரிய வாய்ப்பாடு என்னதான் கருவிலங்காய். இதாக இந்த வாய்ப்பாட்டை வச்சுதான் இந்த உங்களுக்கு இந்த இந்த அசையை வச்சுதான் இந்த வாய்ப்பாடே உங்களுக்கு வந்திருக்கு. இது ஒரு அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கோம். இப்ப ஏதாவது ஒரு இதை கொடுத்து உங்களுக்கு பிரிக்க சொல்லி இப்ப ஒரு வினாவா கேட்டாங்கன்னா இதனுடைய அழகீட்டு வாய்ப்பாடு என்னங்கிற மாதிரி ஒரு சின்ன சொல்ல கொடுத்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னால் எப்படி பிரிக்கணும்னா முதல்ல வந்து இருக்கக்கூடிய புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்துலலாம் ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம அழகீட்டு வாய்ப்பாட்டில் என்ன பண்றது இல்ல, புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. ஆக புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு கோடு போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எங்கெங்கெல்லாம் நெடிலெழுத்து இருக்கோ அதுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுருங்க. அதே புள்ளி வச்ச எழுத்து இருந்தா அதுக்கு போடக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவும் மூன்று குறில் இருக்கான்னு பாருங்க. மூன்று குறில் எங்கேயும் இருக்கா? இல்ல. அப்படி உள்ள மூன்று குறில் இருந்துச்சா அதை வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு குறிலுக்கு பக்கத்துல ஒரு கோடை போட்டு அதை தனியா பிரிச்சிடணும். இப்ப பாத்தீங்கன்னா பிறர் ரெண்டு எழுத்து இருக்கா? அப்ப என்ன படிச்சோம் நம்ம? நிறைன்னு படிச்சோம். அப்ப இங்க நிறை. நா தனி நெடில், அதை என்ன படிச்சோம்? நேர்னு படிச்சோம். இங்க ந இத்துன்னு இருக்கு, ஒரு குறில் ஒரு ஒற்று. அப்ப இருந்துச்சா இதுவும் வந்து நேர் தான். அப்ப நிறை நேர் நேர். புலி மா காய் வந்திருக்கா இங்க? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தக்கது. தாவுக்கு பக்கத்துல இருக்கா? அப்ப வந்து இது நேர். நேர் நிறை. நேர் நிறைனா என்னது? கூவிளம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தான் நா நா. நேர் 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 தேமாங்காய். உங்களுக்கு இது ஒரே ஒலிப்பு முறையில வரும். நா இன் தே மா இருக்கா? நா இன் நேர் 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 நேர்னா தேமா. அடுத்தது அறம் நா நத். அறம் நாத்துனா கரு, இல்ல,
புளி மாங்காய். அதாவது ரெண்டு எழுத்து இருக்கு, அப்ப நிறை. ஒரு எழுத்து இருந்தா நேர். இங்கேயும் வந்து இந்த குறி எழுத்து சேர்க்காம ஒரு மெய் எழுத்து சேர்க்காம ஒரு குறி எழுத்து இருக்கு, அப்ப இங்கேயும் நேர் தான். அப்ப நிறை நேர் நேர். புளி மாங்காய் இருக்கா. அதே மாதிரி தக்க, நேர் நேர், தேமா. இந்த கடைசி இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ துடைத்துன்னு வருது. இப்போ இது என்ன பண்ணக்கூடாது, நீங்க பிரிச்சீங்கன்னா புளி மான்னு வரும். இங்க புளி மானுங்கிறத வந்து நீங்க அப்படியே எழுதிடக்கூடாது. சரியா, இது புளி மாவே கிடையாது. இந்த தூ என்பது வந்து இங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு குற்றி இலகுரமா கணக்கில் எடுத்துருவாங்க. குற்றி இலகுரம் சொல்லுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு மாத்திரை குறையுங்கிறத நம்ம முந்தைய வகுப்புல பார்த்துருக்கோம். அப்ப மாத்திரை குறை, ஏன் நம்ம புள்ளி வச்சு எழுதுக்கே நம்ம வந்து மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னா, இது வந்து அரை மாத்திரை ஒலிக்கும் என்பதால் தான் அதுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை. அப்ப இங்க தூ என்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இதுவும் அரை மாத்திரை தான் ஒலிக்கும், அப்ப இதுக்கும் மதிப்பு கிடையாது. அப்ப இதையும் நீங்க தூக்கிட்டீங்கன்னா துடை இது வரைக்கும் தான், அப்ப நிறைன்னு தான் வரும். இங்க லாஸ்ட்ல ஒரு தூ இருக்கு, அப்ப அதுக்கு ஏத்த இன்னொரு குற்றியல் உரை எடுத்து போடணும். அதுக்கு பதிலாக நம்ம பூங்குற போட்டுக்கிறோம். வந்துச்சா. துடைத்துங்கிறது நிறைவு. நிறைவுனா என்னது, பிறப்பு. இந்த பிறப்பை பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். இந்த பூங்கிறது என்னது, குற்றியல் உரம். ஆக இதையும் சேர்க்க முடியாது, அப்ப ரெண்டு எழுத்து தான், அப்ப நிறை. ஆக ஒரு குற்றியல் உரை தூக்கணும், அதுக்கு பதிலாக இன்னொரு குற்றியல் உரை எழுத்து போடணும், அதனால பூ. ஆக மொத்தம் பிறப்புங்கிறது வரும். சரிங்களா. இன்னொரு ஒரு இது என்னன்னா, இந்த திருக்குறள்ல உங்களுக்கு தேமா அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி கூவிலம் அப்படிங்கிறது வரும். கருவிலம் அப்படிங்கிறதும் வரும். புளிமா அப்படிங்கிறதும் வரும். அதே மாதிரி இந்த காய்ச்சல் எல்லாமே வரும். ஆனா இந்த கனி அப்படின்னு முடியக்கூடிய சீர் எதுவுமே வராது. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, கூவிலங்கனி, கருவிலங்கனி, புளிமாங்கனி, தேமாங்கனி. இந்த நான்கு சீர்கள் மேல வராது, உங்களுக்கு திருக்குறள்ல வராது. ஏன் வராதுன்னா, இல்ல, திருக்குறள்ங்கிறது ஒரு வெண்பா. வெண்பாவிற்கு உரிய சீர் வந்து மாச்சீர், அப்புறம் விளைச்சீர், அப்புறம் காய்ச்சீர். இந்த மூணு சீர்கள் மட்டும்தான் வந்து வெண்பாவிற்கு உரியது. மற்ற சீர்கள் எதுவும் வெண்பாவில் வராது. இது உங்களுக்கு ஓரளவாவது புரிந்ததா? ஓகே சார், இன்னொரு டைம் பார்த்தா கிளியர் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு தடவை சொல்லவா, இல்ல பாத்துக்கிறீங்களா? இல்லைங்க சார், நாங்க பிடிஎஃப் அனுப்புவாங்க சார், அதுல பாத்துக்கிறோம் சார். மெட்டீரியல் அனுப்புவாங்க. அப்ப மெட்டீரியல் மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்புவாங்க தெரியலையா? சார். இல்ல, இதுல தெரியுது சார், அவங்க தனியா அனுப்புவாங்க எங்களுக்கு குரூப்ல, அதுல நாங்க பாத்துக்கிறோம் சார் இன்னொரு டைம். சரி சரி சரி, நல்லது. ஓகே. இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது, இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா சார். நல்லது. அப்புறம் தலை. இப்ப உங்களுக்கு இதுவே இப்படி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா, தலைங்கிறது இன்னும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஹ் சரி. இப்ப தலை. தலை என்றால் என்ன என்றால், இது கிடையாது. இது வந்து இதுக்கு வர மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து தனிலகரம் வரும். தனிலகரம்னா இந்த ல. நிறைய பேர் இதுக்கு குண்டுல, குச்சில, ஒல்லில அந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா இதுக்குள்ள சரியான பேர் வந்து தனிலகரம், அப்படி இல்லாட்டி வகர லகரம். சரிங்களா. சரி. இப்ப இந்த தலைனா என்ன அப்படின்னா, அசையும், அதாவது ஒரு அசையும் இன்னொரு அசையும் வந்து பொருந்துதல். அது எப்படின்னா, நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல். அதாவது இதே ஃபார்மட் நீங்க ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது புணர்ச்சியில நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. அதாவது இங்க ஒரு வார்த்தை இருக்கு, இது கூட இன்னொரு வார்த்தை சேருதுன்னா இதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம், இதை வருமொழின்னு சொல்லுவோம். இப்ப இந்த நிலைமொழினா நிலைத்து நிற்கக்கூடிய மொழி, இங்க வருமொழினா வந்து சேரக்கூடிய மொழி. இந்த வந்து சேரக்கூடிய இது எங்க புணர்ச்சி நடக்கும்னா, நிலைமொழியினுடைய கடைசி பகுதிக்கும் வழுமொழியினுடைய முதல் பகுதிக்கும் தான் உங்களுக்கு புணர்ச்சி என்பது நடக்கும். சரியா. அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கு மறுமொழியுடைய கடைசியும் நிலைமொழியினுடைய முதலும் உங்களுக்கு சேருமானா சேராது. ஆனால் சொற்கள் இப்படி சேரும் பொழுது நிலைமொழியினுடைய ஈரும் மறுமொழியினுடைய முதலும் தான் சேரும். அதே மாதிரி தான் இங்கேயும். பாடல நின்ற சீர்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சீரு, அதோட வந்து சேரக்கூடிய சீர் இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் அசையும் பொருந்துறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை தலைன்னு சொல்றாங்க. சரிங்களா. இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா இதை வந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. மாமுன் நிறை வந்தால் எந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைரக்ட் கொஸ்டினாவே கேட்குறாங்க. சரியா. இது நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இப்போ மா, மா என்பதற்கு உரிய சீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாய்ப்பாடு நேர்னு பார்த்துருக்கோம்.
இப்ப நேரு, அப்புறம் நேரு, மாமுன் நேர், அதாவது நேர். மாங்கிறது இங்க இருக்குதா, மாங்கிறது இங்க இருக்கா வச்சுங்க, மாமுன் நேர். சரியா? மாமுன் நேர் வந்துச்சுன்னா ரெண்டுமே நேர் நேர்னு வருதா? அப்ப ரெண்டு நேரும் ஒன்றி இருந்துச்சுன்னா அது வந்து நேரொன்று ஆசிரியத்தலை. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த விலம் அப்படிங்கிறது வந்து நிறையா. இப்ப ஏற்கனவே வந்து விலமும் நிறை இருக்கிறதா சொன்னோம். அப்ப நிறை நிறைன்னு வருதா வச்சுக்கோங்க. இப்ப நிறை நிறை ரெண்டும் ஒத்து வருதா? அப்ப நிறையொன்று ஆசிரியத்தலை. இந்த இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த வெண்பாவுல வர்றது. அது எப்படின்னா, இந்த வரேன். உங்களுக்கு இந்த இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் தான் வந்து எங்க வருதுன்னா உங்களுக்கு வெண்பால வருது. இப்ப இந்த இயற்சீர் வெண்டலைக்கு சொல்றேன் பாருங்க. இந்த இயற்சீர் வெண்டலைங்கிறது வந்து ரெண்டு அசைவுடைய சீர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது மா, உங்களுக்கு மான்னு எதுல முடியும்னா ஒண்ணு தேமா அல்லது புளிமா. இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு அசை தான் இருக்கு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. ரெண்டு அசை தான் இருக்கு. ஒன்னு நேர், இன்னொன்னு நிறை. இந்த ரெண்டு அசைக்குள்ள மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறது வரும். அது எப்படி வரும் என்றால், மா, அது இங்க தேமாவா இருக்கலாம் அல்லது புளிமாவா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறை. நிறைனா உங்களுக்கு எப்படியா வருது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேர் இருக்கும், அப்புறம் இதுக்கு அப்படியே உங்களுக்கு பொருந்தாமல். முதல்ல உங்களுக்கு நேர் இருக்கும், அப்புறம் இதுக்கு பொருந்தாமல் நிறை இருக்கும். சரியா? இதை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னாலும் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி விலமுன் நேர். விலம்ங்கிறது என்னது? நிறை என்கிற அசை. அப்ப முதல்ல நிறை இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல வந்து நேர் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சது என்றால் இதே மாதிரி ரெண்டும் பொருந்தாமல் வர்றது இயற்சீர் வெண்டலை. அதுல இன்னும் ஒண்ணு இருக்கு. இயற்சீர் இது ரெண்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? இயற்சீர் வெண்டலை. அப்புறம் வெண்சீர் வெண்டலை. சரியா? அந்த வெண்சீர் வெண்டலைன்னா இந்த ஒன் சீர் அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். ஒன் சீர்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இங்க காய், காய்க்குரிய அசை என்ன பார்த்தோம்? நேரசை தான் வந்து காய்க்கு. இப்ப காய்ங்கிறது நேர், அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரக்கூடியது நேர் தான். அப்ப எப்படி இருக்கும்னா நேர் நேர் ரெண்டும் உங்களுக்கு ஒண்ணா இருக்கா? இதே மாதிரி உங்களுக்கு மூன்று சீர்ல வந்துச்சுன்னா அது வெண்சீர் வெண்டலை. இங்கேயும் உங்களுக்கு நேர் நேர் தான் வருது. அப்புறம் ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இங்க வந்துச்சுன்னா அது தேமா புளிமா ரெண்டுத்துல மட்டும்தான் வரும். ஆனா இங்க காய்ச்சீர், காய்ச்சீர்னா மூணு அசை இருக்கும். மூணு அசை வந்து இங்க உங்களுக்கு நேர் வந்துச்சுன்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. ஆனா இங்க ரெண்டு சீர்ல வரும். சரியா? அப்புறம் கழித்தலை. இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல இல்லாமல் காய் முன் நேர் வந்துச்சுன்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை. இதே வந்து காய், இங்க நேர் இருக்கா, காய் என்றால் நேரு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறை வந்துச்சுன்னா, ஒன்றாமல் இது ஒரே மாதிரி எல்லாம் மாற்றி வந்துச்சுன்னா அது வந்து கழித்தலை. சரிங்களா? இப்போ ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இப்போ வஞ்சி உரி சீர் அப்படின்னு, அதாவது வஞ்சிப்பாவுக்கு உரிய சீர் எதுன்னா இந்த கனிச்சீர். மற்ற எதுலையுமே வந்து உங்களுக்கு அந்த கனிச்சீர் பயன்படுத்தவே மாட்டாங்க. வஞ்சிப்பால மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? அந்த கனிச்சீர் பயன்படுத்துவாங்க. அதாவது மூன்றசையில கடைசியில நேர் நேர் லாஸ்டா நிறையில முடியக்கூடியது ஏற்கனவே பார்த்தோம்ல இங்க. அது அது வந்து உங்களுக்கு கனியும், அதாவது நிறை. என்னமா? கனிமுன் நிறை, கனின்னா நிறைன்னு சொன்னேன். கனிமுன் நிறை. அப்ப நிறைக்கும் நிறையும் ஒண்ணு வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா மூன்றசை சீர்ல இதெல்லாம் சொல்லுவோம் ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிங்கிறதுனா கனிமுன் நிறை, அப்படியே நிறை வரும், இங்க வந்து நேர் வரும். மூவசை சீர்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? ஒன்றாத வஞ்சித்தலை. சரியா?
சரி, அதாவது திரும்பியும் சொல்றேன். நேரொன்றாசிரியத்தலை, நிறையொன்றாசிரியத்தலை, இது எல்லாமே ரெண்டு சீர்கள்ல மட்டும்தான் வரும். அதாவது நேர் நேர் அந்த மாதிரி ரெண்டு இருக்கு, ரெண்டு அசைகள்ல மட்டும் வருது. நேரொன்றாசிரியத்தலை, நிறையொன்றாசிரியத்தலை. உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை சீச்சீர், அதனால வந்து உங்களுக்கு இதே மாதிரி வராது. சரியா? அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை, இதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடில் தான் வரும். அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆப்போசிட் ஆப்போசிட்டா வருது. சரிங்களா? வெண்சீர் வெண்டலை, அது மூன்றரை சீச்சீர்ல ஒண்ணா வருது. எது ஒண்ணா வரும்னா நேர் ஒண்ணா வரும். நேர் ஒண்ணா வந்துச்சுன்னா அது வந்து என்னது? வெண்சீர் வெண்டலை. இப்ப கலித்தலை, காய்முன் நிறை வரும். சரியா? ஒத்து வராம மாறி வரும். அது மூன்றரை சீச்சீர்ல. அதே மாதிரி மூன்றரை சீச்சீர்ல கனி வந்து அந்த கனியில வந்து நிறை, அதாவது ரெண்டு நிறை நிறை அப்படிங்கிற ஒண்ணு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. இதே கனிமுன் நேர் மாத்தி வந்துச்சுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. இது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி இருக்கா? அதான் சார் இன்னொரு டைம் பார்த்தா புரியும் சார். சரி, ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இப்போ வந்து ரெண்டசை சீர், ரெண்டசை சீர்ல உங்களுக்கு என்ன வரும்? நேரு நேரு, இந்த மாதிரி ரெண்டும் ஒத்து வந்துச்சுன்னா இது வந்து நேரொன்று ஆசிரிய தலை. சரியா? அதே ரெண்டசை சீர்ல நிறையும் 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 ஒத்து வந்துச்சுன்னா இது வந்து நிறையொன்று ஆசிரிய தலை. அதே மாதிரி சேம் செட்டப்பு ரெண்டசை சீர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒத்து வரல அப்படின்னா நேரு இன்ட்டு நிறை அப்படின்னு வந்துச்சுன்னாலும், அதே மாதிரி இங்க முன்னாடி நிறை வந்து அடுத்தது நேர் வந்துச்சுன்னாலும் உங்களுக்கு என்னன்னா இயற்சீர் வெண்டலை. சரியா? அதே சேம் செட்டப்பு மூன்றசை சீர், மூன்றசை சீர்ல உங்களுக்கு முன்னாடி நிறை, சாரி, முன்னாடி வந்து உங்களுக்கு நேர் வந்து, உங்களுக்கு முன்னாடி நேர் வந்து அதற்கு அடுத்ததும் உங்களுக்கு நேர் வந்துச்சுன்னா, நல்லா பார்த்துங்க. மூன்றசை சீர்ல இங்க மூன்றசை சீர்ல வந்துச்சுன்னா காய் என்கிற இந்த வாய்ப்பாட்டுல வரும். நேர் நேர் வந்துச்சுன்னா இது வந்து வெண்சீர் வெண்டலை. சரியா? உங்களுக்கு இதை மாதிரி இல்லாமல் அதே மூன்றசை சீர்ல இங்கேயும் காய் வந்து இங்க நேர் வராமல் அதுக்கு பதிலா நிறை வந்துச்சுன்னா இது வந்து கலித்தலை. சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? நேரொன்று ஆசிரியர்களை ஒண்ணு சொல்லிட்டோம், ரெண்டு சொல்லிட்டோம், இங்க மூணு சொல்லிட்டோம், இங்க நாலு சொல்லிட்டோம், அஞ்சு சொல்லிட்டோம். இப்ப ஆறும் ஏழு மட்டும் சொல்லணும். சரிங்களா? ஆறு என்னன்னா, இதே மூணசை சீர்ல உங்களுக்கு காய் வந்துச்சா, காய் வராமல் கனி வந்து அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நிறை வந்துச்சுன்னா இது வந்து ஒன்றிய வஞ்சி. அதே மாதிரி உங்களுக்கு இது ஏழாவது தலை தான், கடைசி தலை. அதே மூணு அசை சீர்ல கனி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு நேர் வந்துச்சுன்னா
இது ஒன்றாத வஞ்சி. சரிங்களா? சரி. உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் என்று நினைக்கிறேன். சரியா? உங்களுக்கு இதுவும் புரியல, இன்னொரு தடவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்பயும் புரியல, நாளைக்கு வந்து இன்னொரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஓகே. இப்போ இதே மாதிரிலாம் வந்து அடுத்த இதுவும் கொஞ்சம் கடினமா இருக்கு, இனிமே எளிமையா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து தலை பார்த்துட்டோம். எழுத்து பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு, தலை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அடி. இந்த அடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகைப்படும். சரியா? குறள் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஒரு அடி இருக்கும். குறள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு அடி இருக்கும், அடுத்தது இன்னொரு அடி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? குறள் அடி. அடுத்தது சிந்தடி. அதான் அடின்னா வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா இருக்கிறது தான் அடின்னு சொல்லுவோம். அது வந்து 2 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து குறள் அடி. 3 இருந்துச்சுன்னா அது வந்து சிந்தடி. சரியா? அடுத்தது 4 இருந்துச்சுன்னா அது வந்து அளவடி. சரியா? அதே 5 இருந்துச்சுன்னா அது வந்து நெடிலடி. இதே 6 அல்லது அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து வந்து கழி நெடிலடி. சரிங்களா? இந்த மாதிரி 6 இல்ல அதுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? கழி நெடிலடி. சரிங்களா? உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அது முழுமையா முடிஞ்சதுன்னா அது வந்து குறளடி. கைவீசம்மா கைவீசுன்னு இருந்துச்சுன்னா, அதாவது இது உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொஞ்சம் தவறாக இருக்கு. அதாவது முழுமையா கொடுக்கணும். அறம் செய்ய விரும்பு 60 சினம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறளடி. சரிங்களா? கைவீசமா கைவீசுன்னு சொல்லி உங்களுக்கு 3 அடியில் இருந்துச்சுன்னா தான் அது வந்து உங்களுக்கு சிந்தடி. உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுமையா கொடுக்கணும். அது மாதிரி அளவடி. அப்புறம் அதுக்கும் மேல இருந்துச்சுன்னா அது வந்து நெறியடி. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கடி நெடிலடி. சரிங்களா? அந்த எடுத்துக்காட்டை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, அந்த எடுத்துக்காட்டு தவறா இருக்கு. சரி. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தொடை. இந்த தொடையில இருந்தா உங்களுக்கு இந்த யாப்பில் இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் கேட்பாங்க. சரியா? அதாவது தொடை என்றால் தொடுத்தல் என்று பொருள். எதுனா வார்த்தைகளை தொடுத்தல். சரிங்களா? அதாவது பாடலின் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ எழுத்துக்கள்லாம் ஒன்றி வர தொடுப்பது தான் வந்து தொடை. இந்த தொடை அப்படிங்கிற செய்யுள் உறுப்பு பார்த்தீங்கன்னா பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடல் இயற்றுவதற்கு உதவுகிறது. சரிங்களா? ஒரு சில பாடலாம் படித்தோம் அப்படின்னா அது நமக்கு கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த தொடை தான். தொடைனா காலுக்கு மேல இருக்கிற தொடை கிடையாது, இந்த வார்த்தைகள் வரக்கூடிய தொடை. சரியா? அந்த தொடை எத்தனை வகைப்படும்னா கிட்டத்தட்ட 8 வகைப்படும். இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி. அது மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 8 வகைப்படும். அந்த 8 என்னன்னு பார்ப்போம். மோனை என்றால் ஒரு பாடத்தின் அடிகளிலோ ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்து அதாவது ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது? மோனை. எடுத்துக்காட்டு பாருங்க. ஒற்றொற்றி ஒற்றினால். சரியா? இது வந்து அடியில் என்ன பண்ணிருக்கு? முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அப்ப இது மோனை. அதே மாதிரி எதுகை பாருங்க. அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்றியமைவது. திறனல்ல, அறனல்ல. சரிங்களா? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இது எப்ப தெரியுமா பொருள்? அதான் அளவொத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப படம்னு ஒரு எழுத்து ஒரு வார்த்தை இருக்கு, பாடம்னு இருக்கு. இப்ப ரெண்டாவது எழுத்து ரெண்டுத்துலயுமே வந்து என்னதான்? ட தான். இது எதுகை ஆகுமா சார் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக எதுகை ஆகாது. ஏன்னா என்ன பண்ணல, உங்களுக்கு முதல் எழுத்து அளவுத்து நிற்கணும். அதான் முதல் எழுத்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து இது படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரே மாதிரியான ஓசையை தரும். படம் அப்படின்னு படிக்கிறதுக்கும் பாடம்னு படிக்கிறதுக்கும் வந்து நம்ம ஓசை வேறுபாடு இருக்கு. அதனால இது என்ன ஆகாது? எதுகை ஆகாது. முதல் எழுத்து ஒரே மாதிரி, ஒரே மாதிரினா ஒரே அளவுல குறியில் இருந்துச்சுன்னா ஒன்று குறிலா இருக்கணும், நெடில் இருந்துச்சுன்னா நெடிலா இருக்கணும். அந்த மாதிரி இருந்து ரெண்டாம் எழுத்து வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஒன்றி அமைஞ்சதுனால் அது வந்து என்னது உங்களுக்கு? எதுகை. இந்த எதுகை எப்படி தெரியுமா இருக்கலாம்? அந்த ரேன்னா ஒரே மாதிரி ரா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
இதே குறில்ல வெவ்வேறு ராவாகவும் கூட இருக்கலாம். ரான்னா அந்த ரகர வரிசையா இருக்கலாம். இதுக்கு பதிலாக இங்கே திறனல்லன்னு இருந்து அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வறுமைன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு என்னதான், எதுகை தான். அந்த ஒரே இனமா இருக்கணும். இனமானா அந்த ரன்னா அது சார்ந்த அந்த வரிசை இருக்கும் இல்லையா, ரா வரிசை, அதுவா இருக்கணும். ஆனா என்ன, உங்களுக்கு இது என்ன குறிலா இருந்துச்சுன்னா இதுவும் குறிலா இருக்கணும், நெடிலா இருந்துச்சுன்னா இதுவும் நெடிலா இருக்கணும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இயைபுத்துடை, அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது தான் என்னதுன்னா இயைபுத்துடை. சரிங்களா? இது ஒரு குற்றால குறவஞ்சி பாடல் கொடுத்துருக்காங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். சரிங்களா? இந்த மந்தி சிந்து அப்படிங்கிறது வந்து தனி இது, இது சேர்க்கக்கூடாது. இது வந்து தனிச்சொல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சும் கெஞ்சும் ஒரே மாதிரி இருக்கா? இது ரெண்டு வகையில உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எப்படின்னா இந்த இம் இம் ஒரே மாதிரி ஒத்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கும் எதுகை இங்கும் எதுகை, அதுவும் உங்களுக்கு ஒத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை அசை பிரித்து பார்த்தீங்கன்னா இதுவும் நேரு, இது அதுமே இங்கேயும் நேரு, அதே மாதிரி இதையும் பிரிச்சிங்கன்னா நேர் நேர். இதுவும் தேமாங்கிற வாய்ப்பாட்டில் இருக்கு, இதுவும் தேமாங்கிற வாய்ப்பாட்டில் இருக்கு. அதுதான் இந்த அசை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடியோ ஒன்றிய அமைவதெல்லாம் என்னது, இயைபு தொடை. இயைபுங்கிறது எளிமையாக நீ கண்டுபிடிச்சிடலாம், கடைசியில வந்து எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கும். அடுத்தது முரண். முரண் என்றால் அடுத்தடுத்த அடிகளில் முதல் சீர்கள் முரண்பட்டு வருவது. முரண்னா வந்து அப்படியே எதிர்ச்சொல்லா வரணும். இன்னும் சொல்ல போனா இங்க பாருங்க, இருள் இருள் பரந்தன்ன மாநீர் மருங்கில் நிலவு குவித்தன்ன வெண்மணல் ஒரு சிறை இரும்பின் அன்ன கருங்கோட்டு புன்னை பொன்னின் அன்ன நுண்தாது உரைக்கும் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது நீங்க பாடல்லாம் நீங்க அந்த அளவுக்கு பொருள் புரிஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த இருள்னு இருக்கு. சரியா? இருள். இப்ப இங்க நிலவுன்னு இருக்கு. இருள் அப்படிங்கிறது இருட்டு, அதே நிலவு அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு வெளிச்சம். சரிங்களா? அப்ப இதுவும் இதுவும் முரண்பட்டு இருக்கு. அதே மாதிரி இரும்பு பொன், இரும்புங்கிறது கொஞ்சம் மலிவா கிடைக்கக்கூடியது, அதே பொன் என்பது பாத்தீங்கன்னா உயர்ந்தது. அப்ப இதுவும் இதுவும் என்ன பண்ணிருக்கு, முரண்பட்டு இருக்கிறது. ஆக இது என்னது, முரண் தொடை. அப்புறம் அளபடை துறை. அளபடை துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அளபடை பார்த்துருப்போம், உயிரளபடை ஒற்றளபடை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அத மாதிரி எங்கேயாச்சும் அளபடை பார்த்தீங்கன்னா அது அளபடை துறை. சரிங்களா? ஒரு செய்யுளில் அடிகள் தோறும் முதற்கண் வரும் உயிர் நெடில் அல்லது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து ஒன்றிய ஒரு துடுப்பின் அதை அளபெடுத்து வரும். அதாவது ஆரம்பத்தில் இருக்கணும். சரியா? அதுல வந்து உங்களுக்கு ஒன்று உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடிலெழுத்து அளபெடுத்திருக்கணும், அப்படி இல்லாட்டி ஒற்றெழுத்து அளபெடுத்திருக்கணும். ஒற்றெழுத்து அளபெடுத்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு உதாரணம் இங்க. அதே மாதிரி அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, முதற்கண் வரும்னு சொன்னாங்க. அதாவது முதல் சீர்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு அளபெடுத்திருக்கணும். அதுதான் உங்களுக்கு அளபெடுத்திருக்கு. ஆ ஆ அ லரிக்க. அதே மாதிரி ஈ ஈர், தூ உம், மே ஏ, ஓ ஓ. சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அளபெடைத்துறை. அதே மாதிரி அந்தாதித்துறை. அந்தம் என்றால் அதாவது ஒரு அடியின் இறுதி சீரோ, இறுதி சீரோ அல்லது அசையோ அல்லது எழுத்தோ அடுத்த அடியின் முதலாக வருமாறு எழுதுவது தான் வந்து அந்தாதி. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். ஒரு முடிவை மற்றொரு அடியினுடைய தொடக்கமாக வச்சு பாடுவது தான் அந்தாதி. சரிங்களா? இங்க பாருங்க, உலகுடன் விளங்கும் ஒளி திகழ் அவிர் மதி, மதி நலன் அழிக்கும் வளங்கெழு முக்குடை, முக்குடை நிழல் நிழற் பொற்புடை ஆசனம், ஆசன திருந்த திருந்தொளி அறிவன். இப்ப அடுத்த வார்த்தை என்ன இருக்கணும்னா அந்த அறிவன்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அறிவன் அப்படின்னு முடிஞ்சு வேற புது வார்த்தை வரும் திரும்ப அடுத்தது. இத மாதிரி வந்து என்னுடைய ஈற்று சீரோ அல்லது ஈற்று எழுத்தோ அல்லது ஈற்று சொல்லினுடைய அசையோ அல்ல அதே சொல்லோ வரும் சீரினுடைய முதலாக வச்சு பாடுறது தான் என்னது, உங்களுக்கு அந்தாதி. அப்புறம் இரட்டைத்துறை. ஒண்ணும் கிடையாது. ஒரு பாடலில் ஓர் அடி முழுதும் ஒரே சொல் வர துடுப்பது இரட்டைத்துறை. அதாவது ஒண்ணும் கிடையாது, ஒரே சொல் வந்து ரெண்டு முறை இரட்டிச்சு வர மாதிரி. சரிங்களா? இங்க பாருங்க,
ஒக்குமே ஒக்குமே ஒரே மாதிரி வந்திருக்கா ரெண்டு சொல். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒக்குமே ஒக்கும். இது நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? அந்த சொல் வந்து உங்களுக்கு ரெண்டு முறை வர மாதிரி துருக்குறது தான் வந்து இரட்டை தொடை. அதே மாதிரி செந்தொடை. செந்தொடை என்றால் இப்ப சொன்ன பாத்தீங்களா, மோனை முதலாகிய தொடை, அந்த தொடை எதுவுமே இல்லாமல் பாடுவது வந்து ஒரு தனி தொடையா சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இல்லைன்னா இங்க பாருங்களேன், இந்த இதை பாருங்க, கூத்த. எங்கேயுமே வந்து அந்த கூத்த, மயிலினம், நன்னுதல், கொடிச்சி, ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நயங்களுமே இருக்காது. அதனால படிச்சு பார்த்தாலுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சுவை மிகுந்த பாடலாகவும் இது இருக்காது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செந்தொடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு இந்த தொடையை பத்தி இதுல எந்த தொடை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த தொடை விகற்பம்னு ஒண்ணு இருக்கு. இதுல தான் வந்து உங்களுக்கு அதிகமான வினாக்கள் கேட்குது. அதாவது மொத்தம் 6 விகற்பம், அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த மூனை, எதுகை, முரண் எல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் எந்தெந்த சீர்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தொடை விகற்பம். அதாவது சீரு அப்புறம் ரெண்டாம் சீர்ல அமைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து இணைன்னு சொல்லுவாங்க. அதாவது இணை முரண் அல்லது இணை மோனை அல்லது இணை எதுகை அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள்ல இருந்துச்சுன்னா, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஒன்னுலையும் ரெண்டுலையும் இருந்துச்சுன்னா அது இணை. அதே மாதிரி பொழிப்புன்னா ஒன்னுலையும் மூணுலையும் இருந்துச்சுன்னா அது பொழிப்பு. ஒரு ஒருவுன்னா ஒன்னுலையும் நாலுலையும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒருவு. கூழை. கூழைன்னா ஒன்று, ரெண்டு, மூணு, மூணுத்துலேயுமே இருந்துச்சுன்னா கூழை. சரிங்களா? அப்புறம் மேற்கதுவாய். மேற்கதுவாயில் பார்த்தீங்கன்னா ஒன்று, மூணு, நாலு, ஒன்றாம் சீர், மூன்றாம் சீர், நான்காம் சீர் இதில் இருந்துச்சுன்னா மேற்கதுவாய். அப்புறம் கீழ்க்கதுவாய். இதில் வந்து ஒன்று, ரெண்டு, நாலு. சரிங்களா? அப்புறம் முற்று. முற்றுன்னா எல்லா சீர்லையுமே இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. சரிங்களா? அதாவது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 12, 13, 14 இணை பொழிப்பு ஒரு. அப்புறம் இதெல்லாம் மூணு மூணா வருது. கூழை 123, மேற்கதுவாய் 134, கீழ்க்கதுவாய் 124. இதுல உங்களுக்கு மேற்கதுவாய்னா மேல இருக்கிறது, மேல இருக்கிறதுனா அதிகமா இருக்குது, 134ங்கிற நம்பர் அதிகமா இருக்கிறதா. கீழ்க்கதுவாய் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது, 124. சரியா? அப்புறம் முற்று வரிசலா இருக்குது. இது வந்து உங்களுக்கு எந்தெந்த தொடையில வரும்னா, முனை தொடையில வரும், எதுகை தொடையில வரும், முரண் தொடையில வரும், இன்னொன்னு இயைபு தொடையில வரும். சரிங்களா? இது நாலுத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த விகற்பங்கள் வரும். மற்ற துறைகள்ல உங்களுக்கு விகற்பங்கள்ல இது வராது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல எதுவும் யாருக்கும் புரியாமல் இருக்கிறதா? இதுல யாருக்கும் புரியாம இருக்கா? புரியுது சார். அடுத்தது போல. அடுத்தது என்னெல்லாம் அடுத்தது செல்ல வேண்டும் என்றால் வினாக்களுக்கு தான் செல்ல வேண்டும். இல்லுங்கள். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கென்று நான் தேடி தேடி எடுத்து வந்த வினாக்கள். நீங்களாம் அப்படியே கிடுகிடுன்னு விடை சொல்லுங்க. 1 மணிக்குள்ள வகுப்பு முடிக்கணும். இது ஏற்பாடு இல்ல, ஏற்பாடு தான். சரியா? சொல்லுங்க. ஏற்பாடு என்பதன் பொருள் சொன்னனே. சூரியன் உதிக்கும் நேரமா, இல்ல ஏற்றப்பாட்டு பாடுதல் அதுக்குரிய நேரமா, இல்ல சந்திரன் தோன்றும் நேரமா, இல்ல சூரியன் மறையும் நேரமா? சந்திரன் தோன்றுது. ஆ, சந்திரன் தோன்றும் நேரமா சார்? சந்திரனா? மா, என்னன்னா வைகறைனா இல்ல சார், வைகறைனா அப்ப விடிய காலம் போகுது. அதாவது ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க சொன்னோம் இருங்க. உம் பொருள் இலக்கணம். வைகறை ரெண்டு.
2 to 6 தானே இங்க பாருங்க, சொன்னீங்க? நான் மணியே கேட்கல. இல்ல, அத வச்சு இந்த பாருங்க, எள் என்றால் ஞாயிறு, ஞாயிறு என்றால் சூரியன்னு சூரியன். சொன்னனா, ஆமா பாடுனா சார். மறையும் நேரம்னு சொன்னனா, புரியுது சார், புரியுது சார். அப்ப எப்படின்னா என்னது? இது உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் ப்ரீவியஸ் மறையும் நேரம். கேட்ட கொஸ்டின் இல்ல சத்தா. அதான் இன்னொரு சூரியன், சூரியன் மறையும் நேரம். சரிங்களா? சரி. அடுத்தது, கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் என்னது? அதாவது மூன்றசை சீர்ல கண். நிறைன்னு வரும். அப்புறம் அதுக்கு மாற்றா, அதாவது அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நிறை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வஞ்சித்தலை. ஆஹ் சரிங்களா? ம். வஞ்சி அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து கனிதான். கண். சரியா? அது ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சி தலை. அதுக்கு அடுத்தது, மூதூர் எத்தனைக்கும் எத்திணைக்கு உரிய ஊர். ம். அந்த பாக்ஸ் படிச்சோம்ல, அதுல நம்ம ம். பகுதியில் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்க, மூதூர்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பகுதி மருதம். அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் இது. மருதம். ஆ, மருதம். மருதம். சரி. அதுக்கு அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுல சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு சொன்னேன், அதுல இருந்து வரும்னு சொன்னோம்ல, வந்திருக்கா? இதுல சரியானதை மட்டும் நீங்க சொன்னா போதும். அதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஆஹ், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ம் ஆப்ஷன் இங்க இருக்கு. ஒன்னு ரெண்டு மட்டும் சரி, அப்படி இல்லாட்டி ரெண்டு மூணு மட்டும் சரி, அப்புறம் மூணு நாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒன்னு நாலும் சரி. எதிரூன்றல். வென்றது வாகை. ஆ, வென்றது வாகை. வென்றது. செருவென்றது. செருவென்றதுன்னா தெருன்றது வாகை, அவ்வளவுதான். இப்ப மூணு, அப்ப மூணு எதுல இருக்குங்கிறத பாருங்க. 2 ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இப்ப ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான். சரியா? ம். அப்ப வந்து ரெண்டு நாளை செக் பண்ண தெரிஞ்சிருமா? எதிரூன்றல்ங்கிறது வெற்றியா? முதல்ல வந்து வெற்றிங்கிற திணை தான் நம்ம பார்த்தோம். வெற்றினா என்னது? ஆணிரைகளை போயிட்டு அவன் எடுத்துட்டு வருது. அப்ப இவங்க எதிரொன்றல்னா எதிர்த்து நிறுத்தல்ங்கிறது பொருள். அப்ப எதிர்த்து நிறுத்தல் அப்படிங்கிறது வந்து என்ன கிடையாது உங்களுக்கு, சரி. வெற்றி கிடையாது. அப்ப ஒண்ணுங்கிறது நிச்சயமா இல்லைன்னு முடிவாயிடுச்சு. சரியா? அப்ப ரெண்டு மட்டும் சரிங்கிற மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு. அடுத்து ரெண்டு, மீட்டல். மீட்டல்னா போய் எடுத்துட்டு வருது. அப்ப அது வந்து கரந்தை என்கிற திணையில பார்த்தோம். அப்ப ரெண்டுங்கிறது என்னது உங்களுக்கு, கரந்தை என்பது தான் வந்திருக்கணும் மீட்டல்ங்கிறது. அப்ப வஞ்சின்னு வந்திருக்கு. அப்ப என்னது? தவறு. அப்ப இதுதான் விடை. 3 4. மூணு நாலு. 7 10. சரி. அடுத்தது, ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவை. அது ஒண்ணும் கிடையாது. கடைசி சீரு, ஈற்றயலடி. இது வந்து சிந்தடி, அதாவது மூணு லைன் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த வகைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எந்த வகைப்பா? ம். நேரிசை ஆசிரியப்பா. உங்களுக்கு என்ன பாவகைகள் நடத்தல, அது நடத்தும் பொழுது உங்களுக்கு இது புரியும். அப்புறம் எண்ணிய எண்ணியாங் எய்துவ எண்ணியார், இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. பாருங்க, நாலு சீட் கொடுத்து நாலு சீட் 1 கொடுத்துருக்காங்க. 2 அதுல வந்து ஒன்னு ரெண்டு இங்க இல்ல, இங்க இருக்கு. நேர். அப்ப இது என்னதுமா? ஒன்னு 1 2 ரெண்டு நாலு. கீழ்க்கதுவாய். கீழ்க்கதுவாயா? சரிதான். 1 2 4 சார். கீழ்க்கதுவாய் கரெக்ட். இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இதுல எது இயைபு தொடையில் அமைந்த சொற்கள்? இயைபுனா ஒத்து வரும்னு சொல்லிட்டேன். நாடு நாடு. அவ்வளவுதான். அடுத்தது, பொருத்தமான இணையை தேர்வு செய்ய. அதுல வந்து திணை மற்றும் பொழுதுல சொல்லுங்க. திணை மற்றும் பொழுதுல சொல்லுங்க. குறிஞ்சி. இந்த வரேன் சார். குறிஞ்சி. மருதம் வைகறை. மருதம் வந்து வைகறை. சரிங்களா? இது வைகறை. வந்து பொருத்தமான இணைக்குரிய சொல்.
சரியா? சரி. ஆஹ் மருதம், வைகறை. அதுக்கு அடுத்தது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடியில் பயின்றுள்ள நயங்கள். அதாவது தமிழே, தமிழே, இது என்னது? மோனே எதுகை இயைபு. ஆஹ் காக்கா வந்திருக்கு. காக்கா கிடையாது, இங்கேயும் கா இருக்கு, இங்கேயும் கா இருக்கு. அப்புறம் இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப மோனியும் இருக்கு, எதுகையும் இருக்கு, இயைபும் இருக்கிறது. சிறப்பு. அடுத்து, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. நான்கு. குறளடிங்கிறது 2 அடிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். சிந்தடிங்கிறது 3 சொல்லியிருந்தோம். நெடிலடி நெடிலடி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? 4. கடிநெடிலடி வந்து 6. 5. 5 அல்லது அதுக்கு மேல கடிநெடிலடி. ஓகே. 4 தான் நெடிலடி. நெடிலடி சரிங்களா? உம், 4 வந்து நெடிலடி. இதான் உங்களுக்கு விடை. எதுக்கு தனியா ஏபிசிடி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. ஓகே. தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது என்னது? காய்னா உங்களுக்கு 3 அசைச்சீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 3 அசைச்சீர்ல உங்களுக்கு நேர் வந்துச்சுன்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை. சரியா? இப்ப காய் வந்திருக்குன்னா அப்ப நேர். நேருக்கு அடுத்த நிறை வந்துச்சுன்னா அது என்னது? நேர். தலை அப்படின்னா உங்களுக்கு கனிங்கிறது ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு கனிங்கிற மாதிரி வந்திருக்கணும். அப்ப ரெண்டுமே வந்து கிடையாது. வெண்சீர் வெண்டலைன்னா இங்கேயும் நேர் இருக்கணும், இங்கேயும் நேர் இருக்கணும்ட்டாங்க. இப்ப நிறைங்கிறது வந்துட்டு அப்ப வெண்சீர் வெண்டலை கிடையாது. அப்ப விடை என்னதான்? கலித்தலை. இது புரியுதா? புரியுது சார். சரி. புரியலன்னு சொன்னா திரும்பியும் சொல்லு. சரி, ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். குறிஞ்சி. இதுக்குள்ள சொல்லுங்க. குறிஞ்சி. ஆம். ஆம், மருதம் ஏறு கோட்பறையா சார்? மருதம். மருதம் வந்து ஏர்கோட்பறையா? ஏறு. பாலைக்கு வந்து நம்ம துடிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பாலைக்குடி. சரியா? அப்புறம் வந்து குறிஞ்சி. குறிஞ்சி தொண்டகம். குறிஞ்சி வந்து தொண்டகம். சரியா? அப்புறம் முல்லை மணமலம். முல்லை அப்படிங்கிறது இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மேன்னு வந்துச்சுன்னா முல்லைக்கு வந்து என்னது? மணமுழா. அப்புறம் மருதம்ங்கிறது ஏர்கோட்பறை. ஏறு சரிங்களா? கோட்பறை. இது எங்க இருக்கு? சி. சி. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பொறுத்துக. பெரும்பொழுது, அப்புறம் சிறுபொழுது. சொல்லுங்க. கார்காலம். கார்காலம். ஆவணி புரட்டாசி. உம் முன்பனி காலம். ஐப்பசி கார்த்திகை. ஆஹ் பின்பனி காலம். பின்பனி பின்பனி காலம். குளிர்காலம். மார்கழி தை. முதுகை முதுவெளியில நிறுத்தம். ஆணி ஆடி. ஆனி ஆடி. சரிங்களா? அது எங்க இருக்கு? ம். 1க்கு 2. 2, 4. அப்புறம் 2க்கு 3. ஒரு ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷன் இல்லை. சரி, ஓகே. இப்போ இது பார்த்தீங்க, ஆப்ஷன் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. அப்புறம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிய. எது? இல்லம். பார்த்தோன்னே சொல்லலாம். இல்லம். இல்லம். இவ்வளவு கடுமையான வினாக்கள்லாம் கேட்கக்கூடாது. வெண்பாவிற்குரிய ஓசை உங்களுக்கு சொல்லல. வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பல் செப்பல் ஓசை. ஒத்து. சரிங்களா? இது இந்த வகுப்புல நடத்தல. இதை கார்காலத்திற்குரிய மாதங்கள். ஆவணி புரட்டாசி. ஆவணி, புரட்டாசி. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். முருகன். ம் சரி, நல்லது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு போன வகுப்பு, போன தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். சரிங்களா? அதனால இந்த புறப்பொருள் இலக்கணம் என்பதை வந்து நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது அந்த
ஒண்ணு தலை, அது கண்டிப்பா தெரியும் எனக்கு. நெடுடலா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த அசை பிரிக்கிறதும் உங்களுக்கு நெடுடலா இருக்கும். மத்த எல்லாம் ஓரளவுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் நீங்க திணறக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது அந்த கட்டம் போட்டு நம்ம அட்டவணை கொடுத்தது. அதை குறைஞ்சபட்சம் 2 ல இருந்து 3 முறையாச்சும் நீங்களா சொல்லி சொல்லி பழகுங்க. இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? Send a map. You dare to dream, we care to accomplish.